வணக்கம் நேயர்களே, இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய விவாத அரங்கில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு முல்லை பெரியார் அணை விவகாரம்தான். சமீப காலத்தில் முல்லை பெரியார் அணையில் தேவையான அளவு தமிழகம் கேட்ட அளவிற்கான உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு தீர்ப்பு, இது போன்ற விஷயங்கள் சமீப காலத்தில் வந்தது. அதை அங்கு பகுதியில் உள்ள தேனி மாவட்ட விவசாய மக்கள் வரவேற்றனர். மதிமுக உட்பட பல்வேறு தமிழ் ஆர்வ அமைப்புகளும் வரவேற்றன. இந்த சூழ்நிலையில்தான் மீண்டும் அந்த இடத்தில் நாங்கள் ஒரு அணையை கட்டப்போகிறோம் என்று கேரள அரசு அறிவித்ததும், அதற்கு தமிழக அரசு மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவித்ததும் நம்ம அறிந்தது. இந்த சூழ்நிலையில் நடுவண் அரசு நாங்கள் எந்தவித அனுமதியும் தரவில்லை, எங்களுடைய சுற்றுச்சூழல் அமைச்சகம் எந்தவித அனுமதியும் அங்கு அணை கட்டுவதற்கோ எங்களிடம் அனுமதியை கேட்கவில்லை என்கிற தகவலை தந்தது. கேரள அரசு நாங்கள் கேட்டுதான் செய்தோம் என்று சொல்லியது. இந்த முரண்பாடுகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, தமிழக அரசு இதனை உடனடியாக தடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவர்கள் செய்கின்ற ஆய்வையும் நாங்கள் பார்வையிட வேண்டும், அந்த அணை கட்டுவதையும் தடுக்க வேண்டும் என்கின்ற வகையில் அவர்கள் மனு கொடுத்திருந்தனர். அந்த மனுவிற்கு உடனடியாக மத்திய அரசு என்ன பதில் கூறியிருக்கிறது என்றால், இதனை தடுப்பதற்காக நாங்கள் அங்கு மத்திய காவல்படையை நிறுத்த முடியாது, இது ஒரு உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பான விஷயம், இதை அந்த மாநில அரசு தான், அதாவது கேரள மாநில அரசு தான் தீர்மானிக்க முடியும் என்று கூறியிருக்கிறது. ஆக நடுவண் அரசின் பதில் இதுவென்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? கேரள அரசு செய்கின்ற செயலை நாங்கள் தடுக்க முடியாது, கேரள அரசு கட்டுகின்ற அந்த புதிய அணியை நாங்கள் தடுக்க மாட்டோம், அவர்களாக நினைத்துதான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அவர்கள் எப்படி தமிழர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள்? அவர்கள் தானே அந்த அணையை கட்டுகிறார்கள் என்கிற கேள்வியும் இங்கு தமிழகத்தில் எழுந்திருக்கிறது. தற்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? தமிழக அரசு என்ன செய்ய வேண்டும்? நடுவண் அரசு யாருக்கு சாதகமாக இருக்கிறது? உச்சநீதிமன்றத்தை அது எது மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும் என்பது போன்ற ஒரு பதிலையே நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எப்படி உச்சநீதிமன்றம் மட்டுமே சார்பாக இருந்த ஒரு சூழலில் மீண்டும் இந்த பாரதிய ஜனதா அரசு வந்த சூழ்நிலையிலும் இதுவும் கேரள அரசுக்கு சார்பாகவே செல்கிறதோ என்கின்ற ஐயமும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தருணத்தில் தான் கேரள அரசு ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறது, நடுவண் அரசு ஏன் இப்படி ஒரு பதிலை தமிழக அரசுக்கு தந்திருக்கிறது, இதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன என்பதெல்லாம் குறித்துதான் இன்றைய விவாத அரங்கத்தில் விரிவாக நாம் பேச இருக்கிறோம். இந்த விவாத அரங்கத்தில் கலந்து கொண்டு தனது கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் முருகையன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் காரை செல்வராஜ் அவர்கள் நமது அரங்கில் இது குறித்து தனது இயக்கத்தின் கருத்துக்களை தெளிவுபட எடுத்துரைக்க இருக்கிறார். சுற்றுச்சூழல் ஆர்வலர் மற்றும் தமிழ் தேசிய சிந்தனையாளர் முகிலன் அவர்களும் இந்த பிரச்சனையில் தமிழர்கள் தரப்பு வாதங்களை முன்னெடுத்து வைக்க இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் ராமநாதன் அவர்களும் ஒரு வழக்கறிஞராக நடுவண் அரசின் பிரதிநிதியாக இந்த பிரச்சனையை அவர் பார்க்க இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் விரிவாக பேச இருக்கிறது. சார் ராமநாதன் சார், உங்கள்ட்ட இருந்தே கேட்போம், ஏன்னா நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்க எல்லாருக்குமே. இப்போ மாநில அரசு அங்கு உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் தொடர்ந்து தமிழர்களுக்கு விரோதமாக இருக்குது அப்படிங்கிறத தமிழ் அமைப்புகள் பேசும்போது நீங்களும் கூட சேர்ந்து பேசியிருக்கிறீங்க. அங்கே உள்ள காங்கிரஸ் மாநில அரசு தான் இந்த மாதிரி பண்ணுதுன்னு. ஏன்னா அது கர்நாடகாவாக இருந்தால் அவங்களால இந்த மாதிரி பேச முடியாது. கேரளாங்கனால நீங்கள் அங்கே இல்லைங்கனால ரெண்டு காங்கிரஸ் சிபிஎம் விமர்சித்து பேசியிருச்சிருக்கீங்க. கேரளாலையும் பேசுவோம், கர்நாடகாலையும் பேசுவோம், அதுதான் உண்மையான பேசியிருக்கீங்க. கேரளா வரும்போது கொஞ்சம் அழுத்தி பேசுவீங்க, ஏன்னா அங்கே நீங்கள் கவர்மெண்ட்டாக இருந்ததில்லை. இப்போ உங்ககிட்ட தான் பால் முழுக்க இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் தாங்க சொல்லியிருக்கு இந்த முறையில் நீங்கள் கேரளாவில் உள்ள காங்கிரஸையோ கம்யூனிஸ்டையோ காட்டி தப்பிச்சுக்க முடியாது. ரொம்ப வெளிப்படையாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, கேரள அரசுகிட்ட இருந்து தமிழர்களுக்கு நாங்கள் ஒன்றும் போலீஸ் போட்டு மத்திய பாதுகாப்பு படை கொடுக்க முடியாது அப்படின்னு உடனடியாக அஃபிடேவிட் சுப்ரீம் கோர்ட்ல நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அதாவது முல்லை பெரியாறு அணை இருக்கக்கூடிய இடம் கேரள பகுதி. ஆனால் முல்லை பெரியாறு அணையினுடைய அந்த பாதுகாப்பு அம்சமோ அல்லது அதை பராமரிக்கின்ற பகுதியோ அல்லது அதை நிர்வகிக்கின்ற உரிமையோ முழுக்க முழுக்க தமிழ்நாட்டிற்கு இருக்கிறது. அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சட்டபூர்வமாக கேரள அரசாங்கம் எந்த விதமான பிரச்சனையும் செய்ய முடியாது. ஆனால் நடைமுறையிலே ஏதாவது செல்மிஷம் பண்ணலாம், ஏதாவது இடைஞ்சல் பண்ணலாம் முல்லை பெரியாறு பிரச்சனையை பொறுத்த அளவில். ஆனால் மற்ற இடங்களிலே ஏதாவது ஒரு அணை கட்டுவதாக இருந்தால் நாங்கள் தெளிவாகவே மத்திய அரசாங்கத்தை பொறுத்த அளவில் தெளிவாகவே சொல்லி இருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்தால்தான் நாங்கள் ஒப்புதல் கொடுப்போம், எங்களிடம் எந்த விதமான சுற்றுப்புற சூழல் அனுமதியும் பெறவில்லை என்ற நிலையை நாம் மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கிறது. அது ஹிஸ்டரி, அது போன மாதம்ங்கிற மாதிரி அது முடிஞ்சிருச்சு. நான் இப்ப இன்னைக்கு நடந்த விஷயம். ஆனால் நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த அளவிலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டுகளுக்கு மேலே நாம மாநில சுயாட்சியை பேசுகின்ற மாநிலம். ஒரு
கேரள மாநில அரசாங்கம் ஏதாவது ஒரு வேலையை செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, ஒரு அணை கட்டுகிறார்களோ அல்லது மற்ற வேலைகளை செய்கிறார்கள் என்று சொன்னால், அதுல போய் நீங்கள் உங்களுடைய மத்திய படையை நிறுத்துங்கள் அப்படின்னு சொன்னா, இங்க ஆந்திர அரசாங்கம் அல்லது கர்நாடக அரசாங்கம் அல்லது பாண்டிச்சேரி அரசாங்கம் ஏதாவது நீங்க வந்து மத்திய படையை தமிழ்நாட்டிலே வந்து இறக்குங்கள் அப்படின்னு சொன்னா எப்படி இறக்க முடியும்? ஏதாவது ஒரு முகாந்திரம் வேண்டாமா? ஏதாவது ஒரு முகாந்திரம் வேண்டாமா? இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பிரேயர் கேட்கணும்? அந்த அவர்கள் அணை கட்டுவதாக சொல்லக்கூடிய இடத்தை நாங்கள் பார்வையிட வேண்டும் அல்லது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஸ்டே கேட்டா பரவாயில்ல, அதிலே கொண்டு போய் மத்திய அரசாங்கத்தினுடைய துணை ராணுவ படையை அதுக்கு அதான சார் அர்த்தம். அதுக்கு வேற என்ன அர்த்தம்? போனா அடிக்கிறாங்க, வேற என்ன கவர்மெண்ட் கேட்கும் சொல்லுங்க? எங்களை அப்போ போனா பார்வையிட போனவர்களே அடித்த வரலாறு இருக்கா இல்லையா? அப்படி அடித்தால் ஒரு முறை கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க அடிச்சது நீங்களே இங்க கண்டனம் தெரிஞ்சு பேசுறீங்க. கம்யூனிஸ்ட் அடிச்சா மட்டும் நீங்க கண்டனம் தெரிவிக்கிறீங்க. அப்படி அடிக்கிறார்கள் என்று சொன்னால் நடந்திருக்கு. அப்படி என்றால் தமிழ்நாட்டினுடைய அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கடமை. ஆமா, அவர்களுக்கு துப்பாக்கி ஏந்திய காவல்துறையை டிராபிக் ராமசாமிக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு இருக்குங்க. டிராபிக் ராமசாமிக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு இருக்கிறது, பலருக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. அதே போல தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளுக்கு, இன்ஜினியர்களுக்கு, மற்ற வேலை செய்பவர்களுக்கு பாதுகாப்பு. ஏனென்றால் முல்லை பெரியாருடைய பராமரிப்பு வேலைகள் முழுவதும் நடுவண் அரசுடைய பொறுப்பு எதுவுமே கிடையாது. நடுவண் அரசை பொறுத்த அளவில் முல்லை பெரியாறு அணையிலே ஏதாவது சிக்கல் வந்தால் நாங்க வந்து அதுல கடமைப்பட்டு வரல. அதுல என்ன சிக்கல் வந்தது? இன்னைக்கு 142 அடி அந்த தண்ணிய கூட உச்சநீதிமன்ற தீர்ப்பை தவிர்ப்பதற்காகத்தான், அதை வரவிடாம தடுக்கிறதுக்கு தான் இன்னொரு அணையா கட்டிட்டு இருக்காங்க. அதாவது தமிழ்நாடு அரசு பிரேயர் அதானே. கொஞ்சம் இருங்க. 142 அடியை தண்ணீரை தேக்க வேண்டும் என்று முதலிலே அதிலே உச்சநீதிமன்றத்திலே வழக்கு போட்டது சுப்பிரமணிய சாமி. அதிலே தீர்ப்பு கிடைத்ததற்கு பின்னாலும் கூட அதை செயல்படுத்தாமல் இருந்தது அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் வந்த உடனே அதுல மேலாண்மை குழுவை, மாநிலத்திலயா இல்ல அங்க நடுவண் அரசுல வந்த உடனே மேலாண்மை குழுவை அமைத்து 142 அடியை தண்ணீரை தேக்கிறோம். இப்ப அது பொய்ன்னு ஆகி போச்சுல. நீங்க பண்ணதை நான் முதல்ல சொன்னேன், முன்னுரிலே சொன்னேன். நீங்க உங்க ஆட்சியில தான் வந்தது, மதிமுக வரவேற்றது, எல்லா கட்சியும் வரவேற்றது. அந்த இடத்தை பற்றி இப்போ பிரச்சனை இல்ல. வேறொரு இடத்துல அது இதை தடுக்க தானே சார்? தடுக்குமா இல்லையா அப்படிங்கிறது வேற பிரச்சனை. ஆனால் வேறொரு இடத்திலே முல்லை பெரியாறு அணை இல்லாமல் வேறொரு இடத்திலே கேரள மாநிலத்தின் ஒரு பகுதியிலே, ஒருங்கிணைந்த கேரள மாநிலத்தினுடைய ஒரு பகுதியிலே மத்திய ராணுவ படையை அனுப்புங்கள் அப்படின்னு சொன்னா அது மாநில சுயாட்சி கோரிக்கைக்கு அது வந்து பாரதிய ஜனதா போன்ற தேசிய கட்சிகள் மாநில சுயாட்சியை ரொம்ப வலியுறுத்துறாங்க. மாநில சுயாட்சி மதிக்கக்கூடிய கட்சி என்றால் எங்களுடைய தலைவர் தீனதயாள் உபாத்தியாய காலத்திலிருந்தே நாங்கள் மாநில உரிமையை அதிகமாக பேசி வருகிறோம். திராவிட கட்சிகளுக்கு பேசினா விமர்சனம் பண்ணுவீங்க. திராவிட கட்சிகள் என்ன பேசுறாங்க? அவங்க தமிழ்நாடுன்னு பேசுவாங்க. நாங்க அப்படி இல்ல, அந்த உரிமைகளை பேசுவோம். கண்டிப்பா. இப்ப அவர் ஒரு தேசிய கட்சி, நீங்க பேச வேண்டிய கருத்துல அவர் பேசுறாரு மாநில சுயாட்சி அப்படிங்கிறார். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாநில சுயாட்சி வேணும்னு நீங்க தானே கேட்டீங்க, திராவிட கட்சிகள் தானே கேட்டீங்க. நீங்களே இப்ப இன்னொரு மாநிலத்துல வந்து நடுவண் அரசை பயன்படுத்தி இன்னொரு மாநிலத்தினுடைய உரிமையில் அதிகாரத்தில் தலையிட சொல்லுங்க, நீங்க கேட்கறது எப்படி சரி அப்படின்னு ஒட்டுமொத்தமா ஒரு திராவிட இயக்கத்தை பார்த்து அவர் கேட்கிறாரு. இல்ல, முதல்ல ஒரே ஒரு கருத்தை நான் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். ரோம் நகரம் பற்றி எரிந்து கொண்டிருந்த பொழுது நீரோமன்னன் இதை பிடில் வாய்ச்சாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற பிரதம மந்திரி உட்பட எல்லா அமைச்சர்களும் வந்து இப்ப பிடியில் தான் வாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் மாநிலங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குங்கிறது ஒரு வெளிப்படையா தெரிந்த செய்தியை கூட ஏன் அவங்க மறைக்க முயற்சி செய்யறாங்கன்னு தெரியல. இப்ப அவர் சொன்னது பாத்தீங்கன்னு சொன்னா கேரள எல்லையில இருக்கு பாதுகாப்பு, இங்கிருந்து போற அதிகாரிகளுக்கு தமிழக அரசாங்கம் தான் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு கொடுக்கணும். இதெல்லாம் வந்து எனக்கு என்ன கவலை வருதுன்னு கேட்டீங்கன்னா, எப்படி வந்து கடந்த ஓராண்டு காலமாக நரேந்திர மோடி ஆட்சி தமிழகத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் அத்தனைக்கும் தமிழக மக்கள் 7 கோடி மக்களின் குரல் வழியை நெரிக்கிறாங்களோ, அதே மாதிரி தமிழக பாஜக கட்சியினுடைய குரல் வழியை நெரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களால எந்த செயல்பாடும் பண்ண முடியும். எந்த தமிழக நலன் சார்ந்து எதையுமே அவங்க தலைவர்களாலேயோ இல்ல இந்த பாரதிய ஜனதா கட்சியை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிற தமிழக தலைவர்கள் யாராலையும் ஒன்னும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தான். இப்ப வந்து மத்திய அரசாங்கம் இன்னைக்கு வந்து அபிடவிட் தாக்கல் பண்ணிக்கணும்னு சொல்றீங்களா, கேரளாவினுடைய குரல் தானே. கேரளா இதை தானே சொல்லிட்டு இருக்காங்க ஆரம்பத்துல இருந்தே. நாங்க வந்து உள்ள விட மாட்டோம், ஆய்வுக்கு போறவங்க ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டு தான் போகணும், ஒரு புதிய ஒரு வரைமுறையை கொண்டு வந்தாங்க. போன அதிகாரிகள் அடிச்சாங்க. இது ஏற்கனவே 1970க்கு முன்னால தமிழக படை தான் அதுக்கு பாதுகாப்பா இருந்தது. அதற்கு பிறகு பிராக்டிகலா வந்து சுமூகமா இருந்த நேரத்தில் கேரளா அவங்க நீங்க பாதுகாப்பு கொடுங்கன்னு வந்துட்டோம்.
கடந்த ஓராண்டுகளுக்கு முன்னால 142 அடி அணை உயர்த்துவதற்கு அந்த கேஸ் நடந்து நம்ம வெற்றி பெற்று அது வர்றதுக்கு முன்னாலே எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் வந்து மத்திய படையினுடைய பாதுகாப்பு வேணும்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாலே நம்ம கேட்டிருக்கோம். இப்ப புதுசா கேட்கல, தமிழக அரசு நிக்கணும், குறைந்தபட்சம் மத்திய அரசாவது படையாத கொண்டு நிறுத்தணும் கேட்டதுக்கு என்ன காரணம்னா, நம்ம கேரள அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியும். அந்த நிலைப்பாட்டை தான் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கிறது. மத்திய அரசாங்கம் புதுசா ஒண்ணு எடுக்கல. நீங்க சொன்னீங்க கேரள அரசாங்கத்துக்கு இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கணும், அவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் இவ்வளவு அரண் கொடுத்து மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி ஏன் கொடுக்குங்கிற கேள்விக்கு விடை அதுதான். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை, நீ அந்த காலம்னா நீங்க 2000 ஆண்டு எடுத்துங்க, 3000 எவ்வளவு வரை நீங்க கணக்கில் எடுத்துங்க. அன்றிலிருந்து இன்று வரை இந்த தமிழர்களுடைய நிலைப்பாடு எப்போ வந்தாலுமே மத்திய அரசாங்கங்கள் ஒரு பாராமுகமாக இருக்கிறது தான் முக்கியமான காரணம். எல்லா வகையிலையும் நம்மளை எப்படி அழிச்சு ஒழிக்க முடியும், மற்ற மாநிலங்களை பார்ப்பது வேறு, தமிழகத்தை பார்ப்பது. மத்திய அரசாங்கத்தினுடைய பார்வை தமிழகத்தின் மீது படிந்திருக்கிற பார்வை அவர்களின் சித்தாந்தத்தின் அடிப்படை. இங்க அவர்களுடைய எந்த செயல்பாடும் அவர்களால் ஜீரணிக்க முடியல, வெற்றியடைய முடியல, எந்த ஒரு செயல்பாட்டும் அவர்களால் இந்த தமிழகத்தில் அவர்களால் விதைக்க முடியவில்லை என்கிற கவலை உண்டு. அந்த விதையை விதைப்பதற்கு முன்னால உழுவுறோம் பாத்தீங்களா, மக்கள் மனதில் எல்லா பிரச்சனைகளையும் கொடுத்து நாங்க தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் நாங்க சால்வ் பண்ணி கொடுத்தோம் அரசியல் திட்டங்களை உள்ளே கொண்டு வருவதற்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிடம் தமிழக அரசாங்கமும் தமிழக மக்களும் கையேந்தி மண்டியிட்டு மடிப்பிச்சை கேட்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் இன்னும் ஓராண்டில் தேர்தல் வரப்போகுது. எல்லாம் நடக்கும். பாரதிய ஜனதா ஆட்சி நினைத்தால் மட்டும்தான் தமிழகத்திற்கு நலன் கிடைக்கும் என்கிற ஒரு செய்தியை மக்களிடம் கொண்டு செல்வதற்கு அமித்ஷாவோட திட்டம். நீங்க அமித்ஷா தலைவர் பாருங்க, இப்ப இந்த 4 பெண்கள் வாட்ஸ்அப்ல அழகான ஒரு செய்தி வந்துருந்துச்சு. நரேந்திர மோடி போட்டு, ஆமா ஆன்டி கரப்ஷன், இப்ப வந்து ஆன்டி கரப்ஷன் இந்த 4 மத்திய அமைச்சர்கள் பெண் அமைச்சர்கள் படம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைக்கெல்லாம் அவர்கள் தள்ளப்பட்டதற்கு பின்னாலும் கூட ஒரு 2 மாநிலங்களுக்கு இடையிலே ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கான வழிமுறைகளையாவது சொல்லணும். நீ மத்திய படை கொடுக்க வேண்டாம், 2 மாநில அரசாங்கம் பார்த்துக்கிட்டோம். டிராபிக் ராமசாமி கொடுக்கிற மாதிரி இங்கிருந்து போற அதிகாரிகளுக்கு எல்லாம் AK-47 கையில கொடுத்துட்டு போனா கேரளாக்காரன் விட்டுருவாங்க உள்ள, அவங்க கையில AK-47 இல்லையா? அப்ப எங்க தமிழக போலீசார்கள் AK-47 எடுத்துக்கணும், கேரளாவில் இருக்கிற அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் அவங்க AK-47 எடுத்துக்கிட்டு நம்ம சந்தனக்காட்டை வீரப்பன் கூட நம்ம தமிழக கேரளாவோட மாநில உணர்வை பாதிக்கிறீங்கிறாரு மாநில ஒண்ணு வேண்டாம். இப்ப அதுக்கு என்ன சொல்றாங்க, இப்போ நான் என்ன சொல்றேன், சட்டத்தை மதிக்கக்கூடிய ஆட்சி ஒன்று கேரளாவில் இருக்கணும் இல்லீங்களா, இல்ல மத்திய அரசாங்கம் மதிக்கணும். நான் வந்து இதுல காங்கிரஸ் சைட் பக்கமே நான் போல, நான் அவர்களுடைய சார்ந்த குற்றச்சாட்டுகள் நிறைய நம்ம வச்சுட்டோம். இப்போ காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் என்பது ஒரு தீர்ப்பு தானே, அதை கொண்டு வருவதற்கு அந்த தீர்ப்பை அந்த சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு ஒரு மத்திய அரசாங்கமே தயாரா இல்லைன்னா கேரள அரசாங்கத்தை எப்படி நீ வந்து சட்டத்தை மதித்து ஆற்றி நீ செய்யணும்? 140 152 மாத்து ஆய்வுக்கு அவங்கள விடுங்க, அது தமிழகத்திற்கு உரிமையான தண்ணீர், அதை நீங்க கொடுக்கத்தான் வேணும். புதுசா அணை கட்டாதீங்க, இப்போ ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கும், புதுசா அணை கட்டாதீங்க, நீங்க முதல்ல இதை பேசி முடிங்க. 2 மாநிலங்கள் இருந்தாங்க, பக்கத்துல மாநிலங்கள் பேசி முடிங்க. அப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு வரும்போது கேரளா எங்க வந்து கை வைக்கிறான் பாத்தீங்களா? உங்களுக்கு கேரளாவுடைய நடவடிக்கைகள், கடந்த 2 மாத நடவடிக்கைகள் காரணம் தான் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் இப்படி பதில் சொல்வதற்கு காரணமா இருந்தது. என்ன பண்ணாங்க? அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம கேரளாவில் பிரச்சனை வரும்போது இங்க அரசியல் கட்சிக்காரங்களா இங்க இருந்துதான் பால் போகுது, இங்க இருந்துதான் மாட்டு இறைச்சி போகுது, இங்க இருந்துதான் காய்கறிகள் போகுது, இதெல்லாம் தேனியுடைய வன பகுதியில் அத்தனையும் நிறுத்துங்க, எதுவுமே கேரளாவுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுவோம். எந்த லாரியும் போகாம நிறுத்தணும், நம்ம தமிழகத்தில் ஒரு போராட்டம் செய்வோம். ஆனால் காய்கறி போய்கிட்டு தான் இருந்தது. இப்ப என்ன சொல்றாங்க, காய்கறிகள்ல ஆர்கானிக் காய்கறிகள் இல்ல, விஷத்தன்மை அதிகமா இருக்குன்னு ஒரு அறிக்கை வந்தது. ஆனா அது இப்ப தவறு, அது போய் அது யாரும் அப்படி சொல்லல, சொன்னவர் வந்து அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இல்லைன்றாங்க. எல்லா வகையிலும் பாத்தீங்கன்னா கேரள அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கேரள அரசாங்கத்துடைய கைப்பாவை மாறினதுக்கான காரணங்கள் நமக்கு தெரியலே தவிர, கேரளா எப்படி சட்டத்தை மதிக்காமல் நான் செய்வேன், உச்சநீதிமன்றம் நான் கண்டுகொள்ள மாட்டேன், தமிழக அரசாங்கத்துடைய செய்திகளை நான் கேட்க மாட்டேன், மத்திய அரசாங்கம் சொன்னா நான் கேட்க மாட்டேன், நான் செய்வேன் என்ற குரல் துணியை கொடுத்து தான் அவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க, ஆய்வு பண்ண போறாங்க. அதே நிலைப்பட நீங்க மத்திய அரசாங்கம் சட்டத்தை மதிக்க காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சு காவிரி தண்ணியை விடு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்து பயப்படுவான்ல. அந்த பயம் காட்டுவதற்கோ அந்த சட்டத்தை நிலைநிறுத்தி 2 மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சுமூகமா தீர்த்து வைப்பதற்கு மத்திய அரசாங்கம் முடியல, எல்லாமே கோர்ட்டுக்கு போகணும்னா அப்புறம் எதுக்கு நரேந்திர மோடி, எதுக்கு அப்புறம் எதுக்கு ஒரு அமைச்சரவை? உங்களை நான் கேட்பது வந்து, நீங்க ஒரு சுற்றுச்சூழல் அடிப்படையில தொடர்ந்து அந்த மண் வளம் இயற்கை வளம் பாதுகாக்கப்பட வேண்டும், மக்கள் அடிப்படையான விஷயம் வந்து பாதுகாக்கப்படணும்னு சொல்றப்ப, கேரளாவும் சுற்றுச்சூழல் சார்ந்து அதிகம் என்ன சொல்றது அதிகமான அது குறித்து அக்கறை உள்ள ஒரு பகுதி, அங்குள்ள மக்கள் எல்லாருமே யாரா இருந்தாலுமே.
இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு தேவைப்படுது இந்த தண்ணி, அதைத்தான் அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு தேவைப்படுது, அதனால எங்களால் இந்த தண்ணி கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் கேரளாவில் உள்ள அனைத்து இடதுசாரிகள் வலதுசாரிகள் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த அணை கட்டுவது என்பது கேரளா அரசுக்கு உண்மையிலே தேவையான ஒரு விஷயமா இருக்குன்னு பாக்குறீங்களா? எப்படி பாக்குறீங்க? கேரளா தமிழகத்தை விட மிக அதிகமான விழிப்புணர்வு பெற்ற மாவட்டம் இயற்கை வளத்தை பாதுகாக்கிறதுல. கடவுளின் தேசம்னு அவங்க தேசத்தை அழைத்துக் கொள்வதோடு கடவுளின் தேசமாகவே அதை வைத்திருக்கிறார்கள். அதை நாம் மதிக்கணும், அவங்கள்ட்ட நாம் கற்றுக்கணும். கேரளா நமக்கு இனவெறி போக்கோட நமக்கான உரிமைகளை மதிக்கலிங்கிறத நாம் எதிர்ப்பதோடு கேரளா தன்னுடைய இயற்கை வளங்களை ஆறுகளில் ஒரு வகை மண் அள்ளக்கூடாது, தன்னுடைய வளங்களை எதையுமே அழிக்கக்கூடாது, ரசாயனங்களை பயன்படுத்தக்கூடாது, பள்ளிகளிலிருந்தே இயற்கை வழி வேளாண்மைகளை கற்றுக் கொடுக்கறது. கேரளாவில் பள்ளி பாடங்களே 3ஆவதுல இருந்தே இயற்கை வழி வேளாண்மை கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்க இப்ப எந்த காய்கறிகள் வீட்டு தோட்டம் பண்ணுறது அதை இயல்பாகவே கற்றுக் கொடுக்குற வழிமுறையை கையாளுறாங்க. சீமை கருவேல மரங்கிறத இந்தியா முழுக்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது இந்தியா பூரா போயிடுச்சு. ஆனால் கேரளாவில் ஒரு சீமை கருவேல மரத்தை பார்க்க முடியாது. பார்த்தீனியம் இல்லாத ஒரு தேசமாக வச்சிருக்காங்க. அதெல்லாம் மதிக்கத்தக்க விஷயம். ஆனால் இந்த பிரச்சனையுடைய அடிநாதம் ஐயா ராமநாதன் பேசும்போது சொன்னார், இது வெறும் நாம் இது நம்முடைய உணர்வுகள் நம்முடைய அரசியலை வைத்து பார்க்கிற விஷயம் அல்ல. உண்மையிலேயுமே எப்படி இந்த தேசத்திற்கு ஏன் நம்ம தமிழ் தேசத்துக்கு ஏன் இப்படி ஒரு நெருக்கடி வந்திருக்கு அப்படிங்கும் பொழுது உண்மையிலுமே இந்த அணை கேரளாங்களே கிடையாது. முழுக்க முழுக்க இடுக்கி மாவட்டம் முழுக்க தமிழகத்தினுடைய பகுதி. இங்க மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்படும் பொழுதே திட்டமிட்டு தமிழகத்தினுடைய பல எல்லை பகுதிகள் கேரளாவுக்கு போச்சு, தமிழகத்துடைய பல எல்லை பகுதிகள் ஆந்திராவுக்கு போச்சு, தமிழகத்துடைய பல எல்லை பகுதிகள் கர்நாடகாவுக்கு போச்சு. இது திட்டமிட்டு இந்திய அரசு தமிழகம் அண்டை தேசியத்தோடு எப்பொழுதும் ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு பண்ணது. இது அந்த அரசுக்கு கொடுத்த சலுகைகள். அந்த சலுகைகளை இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றாங்க, அதை எல்லா வகையிலும் பாதுகாக்கின்ற வேலையை ஒரு இனவெறி போக்கோட கேரளா நடந்து கொள்ளுது. தமிழகத்துக்கு தண்ணிங்கிறது இங்கிருந்து அணை, இங்கிருந்து தண்ணி வந்துட்டு இருக்குது. இதுல அணைக்கு 79 அணை சும்மா ஒரு பொய்யான ஒரு வந்தை கிளப்பிடுறாங்க பலம் இல்லைன்ட்டு. அதுக்கான பலப்படுத்துற வேலை 85 வரைக்கும் முடிஞ்சது. மிக அற்புதமான பலப்படுத்தல் வேலை நடந்தது. அது பலமா இல்லையாங்கிறது 85 2014 வரைக்கும் அதற்கான முடிவு வருவதற்கு 20 ஆண்டு காலம் ஆச்சு. 35 ஆண்டு காலமாக நமக்கு தண்ணீரே வரல. 104 அடிக்கு மேல வந்தா தான் தமிழ்நாட்டுக்கு தண்ணி. 132 அடிக்கு மேல தண்ணி தேக்காதனால 35 வருடங்களாக 5 மாவட்ட விவசாயம் அழிக்கப்பட்டிருக்குது. 55,000 மெகாவாட் மின்சாரம் நமக்கு இங்க உற்பத்தி ஆக வேண்டியது நிறுத்தப்பட்டிருக்குது. பல ஆயிரக்கணக்கான டன் உணவு தானியங்கள் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருக்குது. காரணம், இதை வைத்து அவர்கள் அங்கே விவசாயம் செய்தாங்கன்னா நம்ம உண்மையிலே வரவேற்கலாம். அங்க வேற ஏதாச்சும் பயன்பாடு பண்ணாங்கன்னா வரவேற்கலாம். எதுவுமே கிடையாது. அவர்கள் இடுக்கி அணை கட்டியிருப்பதோட விவசாயத்துக்கு கட்டல. இடுக்கி அணை மின்சார தேவைக்காகத்தான் கட்டியிருக்காங்க. நம்ம முல்லை பெரியார் மாதிரி 7 மடங்கு பெரிய அணை. அது 1 மடங்கு அல்ல, 7 மடங்கு பெரிய அணை. அப்போ நாம் ஒரு விஷயத்தை யோசிக்கணும். உண்மையிலுமே இந்த பிரச்சனைக்கான காரணம் என்பது, இங்க வரக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமான மூல காரணம் என்பது நம்முடைய எல்லைகளை நாம் இழந்தோம். நாம் பெருமதிப்பா என்ன நினைக்கிற ஆட்சியாளர்கள் இங்க இருந்தவர்கள் அதை கவனம் எடுத்துக்கொள்ளாம அது எங்க இருந்தா என்ன குளமாவது மேடாவது எல்லாம் ஒண்ணுக்குள்ளதான் இருக்குங்கிற கருத்துல ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இருந்தோம். ஆனா அந்த தேசியம் என்ன பண்ணல, அப்படியான முறைகள் நடந்துக்கல. ஒரு சலுகை பெற்ற தேசியனம் அந்த சலுகையை பாதுகாத்துக் கொள்வதற்காக தொடர்ந்து தமிழகத்திற்கு நெருக்கடிகள் ஏற்படுத்திட்டு இருக்குது. இப்ப அணையை கட்டுறான்னு சொல்லி சொன்னா இந்த பேபி அணை எங்க கட்டுறாங்க, ஏற்கனவே இருக்கிற அணையிலிருந்து 350 மீட்டர் தள்ளி இந்த அணைக்கு கீழ்ப்பகுதியில் 140 அடி கட்டுறாங்க. 140 அடி கட்டுனா இதனுடைய இப்ப இருக்கக்கூடிய அணையினுடைய 90 அடிக்கு தான் தண்ணி தேங்கி நிக்கி. நமக்கு 102 அடி வரைக்கும் தீர்ப்ப மறைமுகமா நடைமுறைப்படுத்தாம பண்ணியாச்சு. ஆமா, அதான். அதாவது இன்னும் கூட இப்ப சொல்லும் பொழுது கேரள அரசு மத்திய அமைச்சர் சொல்றார், பிரகாஷ் ஜவடேகர் சொல்றார், நாங்க எந்த அனுமதியும் கொடுக்கவில்லைங்கிறார். ஆனா 15 இடங்களை சோதனை படுத்திருக்காங்க. இந்த 1 மாசத்துல சோதனை நடந்து முடிஞ்சிருச்சு. யார் அதுக்கு பொறுப்பு? யார் கேட்கறதுக்கு இங்க நாதி இருக்காங்க? பொறுப்பு யாரு? யாரும் கேட்பதற்கு இல்லை. போன வாரம் அதிகாரிகள் போறாங்க, மூவர் குழு போகுது, உட்கார்றதுக்கு நாற்காலியில வண்டியில வச்சு கொண்டு வரதுக்கு அது கூட அனுமதிக்க மறுத்துட்டாங்க. எந்த நாட்டு அனுமதி வாங்காம ஆய்வு செய்ய நடந்துகிட்டு முடிச்சுட்டாங்க, நடத்தியே முடிச்சுட்டாங்க. இதை கண்டுக்கவே இல்லை. இது எல்லா இடங்களிலும் நடக்குது. இங்க எப்படி நடக்குது? கர்நாடகத்தை எடுத்து என்ன பண்ணுது, மேகதாது ராசி மணல் அணை கட்டுவதற்கு பிஜேபி அமைச்சருடைய வீடுகளிலேயே கூட்டம் நடக்குது, ரகசிய கூட்டம் மத்திய அமைச்சருடைய வீடுகள்ல. இது நாம் விரிவா பார்க்க வேண்டிய விஷயம். முல்லை பெரியார் ஒன்று விஷயம் அல்ல. தமிழகம்
தன்னுடைய எல்லைகளை இழந்ததால், தன்னுடைய பாரம்பரிய எல்லைகளை இழந்ததால் ஏற்பட்ட நிலை. அப்ப அவங்களுக்கு தமிழகத்துக்கு கொடுத்தா பற்றாக்குறை ஏற்பட்டுங்கிற நிலை கிடையாது. முழுக்க முழுக்க இனப்பகை உணர்வோட செய்யறாங்க. இனவெறியை, இனவெறி போக்கோட அது குறிப்பா தமிழருக்கு கிடைக்க கூடாங்கிற உணர்வு இருக்குங்கிறீங்க. அதாவது ரெண்டு விஷயம். இந்திய அரசு எல்லைகளை பிரிக்கும் பொழுதே திட்டமிட்டு பண்ணது என்னன்னா, தமிழகம் நீண்ட காலமாக ஒரு எழுச்சி பெற்ற தேசியம், இதனுடைய விடுதலை கோரிக்கைகள் மற்ற தேசியங்களுக்கு வந்துடக்கூடாது. அதற்காக என்ன பண்றாங்க, இவனோட எல்லை பிடிங்க அவனுக்கு கொடுத்துட்டா அவன் எல்லையே சண்டை கட்டிட்டு இருப்பான், இவனுக்குள்ளே சண்டை கட்டுவான், நாமே கண்டுக்க மாட்டான். இப்ப அதுதான் நடக்குது. தமிழ்நாட்டுடைய அந்நாடு பிரச்சனைக்கு என்னது, கேரளா ஒரு காரணம், கர்நாடகா ஒரு காரணம், ஆந்திராக்காரன் பூரா பாலால தடுப்பணை கட்டி டெல்லியோட போராடுறது இருந்து மழுங்கு பிடிச்சிருங்க. முழுக்க உண்மையான எதிரி காட்டப்படாமல் அண்டை தேசியங்கள் பகை போக்கோடு மக்களுக்குள்ள இந்த அரசு பண்ணக்கூடிய தந்திரத்தினால மக்களுக்குள்ள பகை போக்கோடு அணுகின்ற போக்கே நமக்கு மேலோங்கி நின்றுட்டு இருக்குது. இப்படியான ஒரு அபாயத்தில் இருக்கோம். முழுக்க முழுக்க இது இந்திய அரசு, திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இந்திய அரசு கேரள அரசின் பக்கம்தான் நிற்கும். ஒரு விஷயத்தை சொன்னாங்க, ஏன் இப்படி ஒரு கோரிக்கையே வருது, அங்க மத்திய தொழில் பாதுகாப்பு படையை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எதனால வருது? அவர்கள் எதை சொன்னாலும், எந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்தாலும் தூக்கி குப்பையில ஓட்டுறாங்க. எதையும் மதிக்கிறது இல்ல, உரிமைகளை மதிக்கிறது இல்ல, நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறது இல்ல, ஒரு இயல்பான ஒரு ஜனநாயகத்தன்மையை மதிக்கிறது இல்ல. அப்போ வேற எந்த இடத்துல தீர்த்துக்கிறது? இன்னொன்னு கேட்கணும், உண்மையிலே கேட்கறீங்க, இதை கேட்காம ஐயா எங்க எல்லை கொடுங்கன்னு கேட்கணும். திரும்ப திரும்ப இந்த தொழில் பாதுகாப்பு கேட்கறது தான் தப்பு, எல்லையை கொடுங்கன்னு கேட்கணும். அப்படி கேட்டா உண்மையிலுமே இந்த பிரச்சனை வேற ஒரு தளத்துக்குள்ள போகும். அந்த இடத்தை நோக்கி அதை கொண்டு போகணும். இந்த பிரச்சனை எங்களுடைய இழந்த எல்லைகள், நாங்க ஒண்ணு அடாவடியா கேட்கல. கேரளா எல்லைகள் எதுவும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும்ல, அப்படியெல்லாம் விதிவிலக்க நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்மளுடைய பகுதிகள் தான் அது. இல்ல அவர் கேட்கிற கேள்வி வேற. கேரளாவுடைய பகுதிகள் தமிழ்நாட்டோடு இணைக்கப்படுது. நீங்க பல தேசியங்கள் நம்ம தமிழ்நாட்டை மட்டுமே இணைக்க பண்ண இல்ல. எழுச்சி பெற்ற மராட்டியத்திலிருந்து பெல்காம் கர்நாடகத்தோட சேர்த்துனாங்க. நாகாலாந்து எழுச்சியா இருக்குன்னா அங்கிருந்து 2 மாவட்டத்தை மணிப்பூரோட சேர்த்துனாங்க. எழுச்சி பெற்ற மாநிலங்கள் இருந்தா பக்கத்துல சேர்த்திருக்காங்க ஒழிய இந்திய அரசோட ஒப்பி போகின்ற போக்கு, ஒரு பன்மீனவாத தன்மையை அந்த தேசிய இனத்து மக்கள் கலந்து விட்டுறது, ஒரு கலந்து விடுறது இல்லை, அண்டை தேசங்களோட பகை போக்கே இருந்துட்டு இருக்கிறது. பன்மீனவாதம் கலந்துனா நல்ல விஷயம். என்ன சமூகத்துல எல்லாரும் ஒருமித்து ஒற்றுமையா இருக்கிறது நல்ல விஷயம், நம்ம அதற்கான மறுப்பு இல்லை. ஆனா இது என்னன்னு கேட்டீங்கன்னா, திட்டமிட்டு அண்டை தேசியங்களோடு இந்த தேசியம் பகை போக்கோடையே நடந்துக்கிறதுக்கான வழிமுறைகள் இதற்குள்ள இருக்குது. அந்த சரி இருக்கு உங்களிடம். அதாவது பாரதிய ஜனதா நடுவண் அரசா இருக்கு, அதன் மீது ஒரு விமர்சனம் இருந்தாலுமே இப்ப காங்கிரஸ் சிபிஎம் அங்க தொடர்ந்து ஆடிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க அட் பிரசன்ட் உங்களுடைய ரிஜிம் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. எதனால அங்க இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி இந்த அளவுக்கு மாநில உணர்வுங்கிறதையும் தாண்டி மாநில ஒரு வெறியோடைய தொடர்ந்து செல்வது? அதான் முகிலன் சார் தொடர்ந்து சொன்னார், இவங்க அணை கட்டுறதெல்லாம் அவங்க விவசாயிகள் படைச்சா கூட பரவாயில்லைங்க, நம்ம எல்லாரையும் மனிதர்களா பார்க்கக்கூடியவங்க தான். ஆனா உங்களுக்கு தமிழ்நாடு தமிழின பகைமை இதுதாங்க அங்க கேரளா அரசுக்கு இதா இருக்குங்கிறாங்க. இப்ப உள்ள காங்கிரஸ் அரசும் அதுதான் அதை செய்யுது. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல நம்ம அப்படி சொல்லி இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கே ஊரு உழவிக்கிற மாதிரி நம்ம பேசிட்டே போனோம்னு வச்சுக்கோங்க. கேரளா பண்றாங்களா? தமிழ்நாட்டுல பல கட்சிகளுக்கு திராவிடம் என்ற வார்த்தையை போட்டு தான் கட்சிகள் அமைத்திருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடம் என்ற அடிப்படையில் கட்சி அமைச்சிருக்காங்க. ஆனா நம்ம சண்டை போட்டுக்கிட்டு திராவிடத்துக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாம் ஆந்திராவா இருந்தாலும் கர்நாடகாவா இருந்தாலும் கேரளாவா இருந்தாலும் திராவிட இனத்தோடு தான் நம்ம சண்டை போட்டுக் கொண்டுறோம். நமக்கு நாமே சண்டை போட்டுக் கொள்கிறோம். முதல்ல அதுல இருந்து திராவிடன் கூட தாண்டி இந்தியரா இருங்கன்னு தான் சொல்றாரு. இப்ப கேரளாக்காரங்க இந்தியாவா இருக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம அந்த பகை உணர்வை வளர்ப்பது போல நான் பேசுவதை நான் விரும்பவில்லை. ஆனால் அவங்க இந்த அணை கட்டுறாங்கன்னு சொன்னா அவங்க செலவு பண்ணி அவனுடைய வருமானத்தை வரி பணத்தை செலவு பண்ணி கட்டுறான்னு நான் கேரளாவுக்கு ஆதரவா பேசுறேன்னு நினைச்சிடக்கூடாது. அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் சொல்றேன். அவங்க கட்டுறாங்கன்னு சொன்னா அவ மாநிலத்தை வளர்க்கறதுக்கு அவனுக்கு ஒரு அணை தேவைப்படுகிறது. அவனுக்கு மின்சார உற்பத்தி இன்னும் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறான். இன்னும் பல இடங்களுக்கு அவனுக்கு மின்சார பற்றாக்குறை இருக்கு. எனவே எனக்கு மின்சார உற்பத்தி தேவை இருக்கு. எனவே நான் இங்க ஒரு சின்ன அணையை கட்ட போறேன். அதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்க? வெள்ளம் எக்கச்சக்கமான தண்ணி நிறைய கடல்ல போய் கலக்குது. அந்த தண்ணீரை தான் நாங்க பண்ண போறோம். அந்த 142 அடிக்கு நாங்க தடுக்க போறதில்ல. தமிழ்நாட்டுக்கு எந்த துரோகமும் நான் விளைவிக்க போறதில்ல. தமிழ்நாட்டுக்கு உரிய உரிமையை நாங்கள் கொடுக்க தயாரா இருக்கிறோம். ஆனா எங்க உரிமையை நாங்க பாதுகாக்கணும். என்னுடைய மக்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு இல்ல இந்த 142 அடிக்கு இப்போ கோர்ட் மூலமா தீர்ப்பு வந்திருக்கு. அதை அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதை ஒண்ணும் மறுக்க முடியாது. அவங்க அதைத்தான் மறைமுகமா அவங்க தடுக்கிறாங்க. அதை ஒத்துக்கிட்டாங்க. இப்ப இந்த அணை கட்டினதுக்கு அப்புறம் அவர் தான் சொன்னாரு 90 அடி கூட நிக்காதுங்கறாரு. அதுதான் அவங்க கொடுக்கிற விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகப்படியான
நீர் வந்து கடல்ல போய் கலக்குது. நீங்க முதல்ல அதுல ஒரு பகுதியை ஒரு பகுதியை வந்து அது ஒரு பகுதியை வந்து நம்ம கட்டி நாங்க எங்களுடைய மின்சாரத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக நான் தமிழகத்துக்கு துரோகம் செய்கிற பேச்சை நான் பேச தயாரா இல்ல. அப்படி வந்து தமிழகத்துக்கு அவர்கள் துரோகம் செய்கிற சிந்தனை அவர் நண்பர்கள் சொன்னது போல இருந்ததுன்னு சொன்னா நிச்சயமாக ஒரு தமிழன் என்ற அடிப்படையில் அதை முற்றிலுமாக மறுக்க வேண்டிய எங்களுடைய நீங்க காங்கிரஸ்காரன் அப்படிங்கிறதுனால வந்து இப்ப நீங்க கர்நாடகத்தில் காங்கிரஸ்காரனும் பிஜேபி காரனும் ஒன்னா நிக்கிறாங்க, கம்யூனிஸ்ட்காரன் உட்பட எல்லாம் ஒன்னா நிக்கிறாங்க. அப்ப நம்ம இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரன் பிஜேபி காரன் ஒன்னா நின்று பேசிட்டு போவோம். அவங்க என்ன காரணத்தை சொல்றாங்க, நமக்கு 142 தண்ணி விடுறதுல வந்து ஏதாவது மறுப்பு சொல்றாங்களா? அவங்க சொல்றது நாங்க வந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் இல்ல, பட் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நாங்கள் ஏதோ பண்றோம். அதுல கூட என்ன தெரியுங்களா, ஒரு 25 கோடிக்குள்ள ஒரு சின்ன அணையை கட்டும் பொழுது அனுமதி தேவையில்லைங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. அது மாதிரி 2 அணை வந்து கர்நாடகத்தில் ஏற்கனவே கட்டியிருக்காங்க. அதுக்கு மேற்கொண்டு பெரிய பட்ஜெட்ல போடும் பொழுது அவங்க மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி, அந்த மாற்று மாநிலத்தினுடைய அனுமதி எல்லாம் பெற வேண்டும். ஒரு 25 கோடி நேர்மையா சொல்ல வேண்டியதானே, அனுமதி வாங்கிட்டோம் போய் சொல்லணும். நீங்க சொல்றது ஆமா, சட்டப்படி நாங்க வாங்க வேண்டிய அவசியம் இல்லையா? அந்த 25 கோடியில கட்டினா வேண்டியது இல்ல. அது எங்க தரைப்பகுதியில, இது முழுக்க முழுக்க பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி. நாம ஒரு 23 மரம் அந்த அணைக்கு போற வழிக்கு 23 மரம் நம்ம பேபி டேம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு 23 மரத்தை வெட்டணும். 23 மரத்தை வெட்டுறதுக்கு அனுமதி கொடுக்காம எத்தனையில் இழுத்துட்டு இருக்காங்க தெரியுங்களா? ஆனா அங்க ஒரு அணை கட்டலாம்னு சொல்லி நீங்களே பேசுறீங்க. இதெல்லாம் அதாவது தான் சார்ந்திருக்கின்ற அமைப்பு என்ற வகையில் பார்க்காம பேசக்கூடியவர் நான் எல்லாத்தையுமே கேட்டுக்கிறேன். நாம் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கோம். உண்மைகளை பேசுவோம். வெறும் காரணகாரியங்கள் இல்லாம சும்மா அதை வந்து நியாயப்படுத்திக்கிட்டு உண்மையிலே நான் பேசுறோமா, அந்த அணையினுடைய பிளான் எப்படி இருக்குது, அதுல வந்தா தண்ணி நிக்குமா, அது சாத்தியமா நீங்க சொல்ற மாதிரி? என்னன்னா அவங்க மாநிலத்துக்கு அவங்க வரியில இருந்து, மத்திய அரசு வரியா இருந்தா கூட நம்மளுடைய பணம் போகுதுன்னு அர்த்தம். அவங்களுடைய வரியில இருந்து அவங்க தேவைக்கு மின்சார தேவை கட்டிக்கிறாங்க. இதை நம்ம பெரிய லெவல்ல கேள்வி கேட்க முடியாதுன்னு ஒரு கருத்து சொல்லுங்க. தரைப்பகுதிகள் நீங்க கட்டுங்க, யார் கேட்க போறாங்க? எத்தனையோ அந்த மாநில ஆறுகள் ஓடுது, நான் வந்து 45 ஆறு ஓடுது, 45 ஆறு எங்க வேணாலும் கட்டிட்டு யார் கேட்கறாங்க? இது முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு தண்ணீர் வரக்கூடிய ஒரு அணைப்பகுதியில அந்த தண்ணீரை அந்த அணைக்கு கீழ்மட்ட பகுதியில் தண்ணி தேங்கி 90 அடி வரைக்கும் நிற்கக்கூடிய பகுதியில ஏற்கனவே இருக்க 90 அடி வரைக்கும் இருக்க தண்ணியில ஒரு பேபி அணை சருகலா கீழே இருக்கக்கூடிய பகுதியில் 350 மீட்டர் தள்ளி அணை வந்து இப்படி உயரமா இருக்குன்னா சருகலா இருக்க இடத்துல வந்து அணையை கட்டுறாங்க. அப்போ தமிழகத்திற்கு தண்ணீர் வரக்கூடாது என்ற நோக்கத்துக்காக கட்டுற விஷயம் அது வரவே வராது. இல்ல அப்படி ஒரு நோக்கத்துல ஒரு அரசு வந்து அரசு பணத்தை வந்து வீணடிச்சு தமிழனுக்கு எதிராக ஒரு அணையை கட்டணும், இதுதான் வரலாறா இருக்குங்கிறாரு. இது கொஞ்சம் தெரியுது. இல்ல அதனால நமக்கு வந்து சில பாதிப்புகள் இருக்குன்னு சொன்னா அது சொல்லுவது நான் ஏற்கிறேன். ஆனா அப்படி ஒரு நோக்கம் ஒரு அரசு கிடையாது, எனக்கு உடன்பாடு கிடையாது. தமிழனுக்கு எதிராக மலையாளிஸ் வந்து திட்டமிட்டு அரசனுடைய வரி பணத்தை கொண்டு போய் அணை கட்டி இங்க தண்ணி வரவிடாமல் தடுத்து தமிழனை அழித்து விட வேண்டும்னா தமிழ்நாட்டில இருந்தா மொத்தமா இங்க போகுது. கேரளாவுக்கு போகிற அனைத்து பொருள்களும் தமிழ்நாட்டில இருந்தா போகுது. தமிழன் வந்து வீழ்ந்தான் என்றால் அங்கே மலையாளியும் சேர்ந்து வீழ்வான் என்பதுதான் எச்சரிக்கை நான் வரும். இப்ப சார் வைக்கும் போது ஒரு விஷயம் வச்சார் காங்கிரஸ் நண்பரை முருகன் சார். என்ன சொல்றாருன்னா, இவங்க அந்த தமிழ் உணர்வாளர்கள் இவங்க எல்லாம் கொஞ்சம் ஊதியத்தை பெரிதாக்குறாங்க. அதாவது ஒரு பிரச்சனை, ஒரு தகராறு, வாய்க்கா தகராறு மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க ஒழியா ஏதோ கேரள அரசுக்கு வந்து தமிழின விரோத போக்கோட அவங்க செயல்படுறாங்க இப்பெல்லாம் பேசுறது வந்து இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஊரு அப்படிங்கிற மாதிரி விஷயம் வைக்கிறார். இதே பருவம் பாஜகவுக்கு இருக்கு. அதாவது அண்ணன் முருகன் அண்ணன் ஒரு பார்வையில பாக்குறாங்க, இந்த தமிழ் உணர்வாளர்கள் என்று சொல்லி, தமிழ் உணர்வாளர்கள்னா பாரதிய ஜனதா கட்சிக்காரன் தான், அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. ஆனா தமிழ் உணர்வாளர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் தமிழ்நாட்டிலே அரசியல் நடத்துபவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, கேரளாவுக்கு போகக்கூடிய காய்கறியை மறிப்போம், முட்டையை மறிச்சிருக்காங்களா? மறிச்சிருக்காங்க. அந்த மாதிரி மறித்தால் என்ன, அதாவது நம்ம வந்து நம்முடைய விவசாயிகள் யாரும் காசுக்கு தான் அதை விற்கிறார்களே தவிர, கேரளாவுக்கு போனாலும் சரி மற்ற இடங்களுக்கு போனாலும் அது காசுக்கு தான் விற்கிறார்களே தவிர அது வந்து ஓசுக்கு கொடுக்கல. ஓசுக்கு கொடுத்தா நம்ம வந்து அதை மறிக்கலாம். நம்முடைய காய்கறிகளையோ அல்லது முட்டையையோ பாலையோ நம்ம வந்து கேரளாவுக்கு போக கூடாது என்று மறித்தால் யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? நம்முடைய விவசாயிகள் அந்த முட்டையை உடைத்து தலையில அபிஷேகம் தான் பண்ணிக்கணும். நம்முடைய பாலை இன்னைக்கு தரையில கொட்டுறாங்க விவசாயிகள், தலையில தான் கொட்டிக்கணும் விவசாயிகள். இப்போ
அந்த அதே மாநிலம் ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டா, கர்நாடகாவோடையோ அல்லது வேறு மாநிலங்களிலோ அந்த காய்கறிகளையோ அல்லது மற்ற பொருட்களையோ இறக்குமதி செய்வதற்கு அவர்கள் ஒரு ஏற்பாட்டை செய்ததால் தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடிய காய்கறிகளுக்கு இன்னைக்கு நச்சுத்தன்மை இருக்கிறது, இங்க இருந்து போகக்கூடிய இதுல விஷத்தன்மை இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு சொல்லும் பொழுது யாருக்கு நஷ்டம்? இந்த வகையில எதையுமே அந்த பிரச்சாரம் சரியான பிரச்சாரங்கிறீங்களா? எது அந்த இது? ஏன்னா அப்படி சொல்லி ஒரு திரைப்படமே கேரளால வந்து தமிழ்நாட்டில இருந்து போற காய்கறி விஷத்தன்மையா ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதை அப்படி செய்யும் அளவிற்கு செய்தது யாரு? தமிழர்கள் தான் தப்பு செய்யறாங்க. தமிழ் உணர்வாளர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் தான் இந்த வேலையை செய்யறாங்க. கேரளாவுக்கு போகக்கூடிய காய்கறியை மறிப்போம். எங்க ஊர்ல இருந்து ஆலங்குளத்துல இருந்து கீழப்பாவூர்ல இருந்து எவ்வளவு போறது, ஒட்டஞ்சந்திரன் சந்தையில இருந்து எவ்வளவு காய்கறிகள் கேரளாவுக்கு போகிறது, கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து எவ்வளவு காய்கறிகள் கேரளாவுக்கு போகிறது, அதையெல்லாம் அண்ணன் கேள்வி கேட்டாரு. அதாவது தமிழ் உணர்வாளர்களை பத்தி அவர் கேள்வி கேட்கிறார். தமிழ் உணர்வாளர்களை பத்தி நீங்க கேள்வி கேட்டதுனால அதனால தவறை செய்கிறார்கள். நீங்க போன விவாதத்தில் போன சுற்றிலேயே மத்திய அரசாங்கத்தை பத்தி சொல்றீங்க. அதாவது காவிரி மேலாண்மை வாரியம் ஏன் அமைக்கவில்லை? அதாவது முல்லை பெரியாரை பொறுத்த அளவிலே உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணை தெளிவாக இருந்தது, எந்த விதமான தடையும் இல்லை. அதனால மத்திய அரசாங்கம் நரேந்திர மோடி அரசாங்கம் வந்தவுடனே ஒழுங்குமுறை ஆணையத்தை அமைத்தோம், 142 அடி தண்ணீரை தேக்கிறோம், தமிழ்நாடு சுபிட்சமாவதற்கு வழிவகுத்தோம். காவிரியை பொறுத்த அளவிலே நாம் நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பின்னாலே அங்கே அது எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் தமிழ்நாடு அரசாங்கம் போடும் பொழுது ஒரு ஒழுங்குமுறை ஆணையத்தை அமைக்காமல் கண்காணிப்பு வாரியத்தை உச்சநீதிமன்றம் அமைத்து விட்டது. அப்படி கண்காணிப்பு வாரியம் நிலுவையிலே இருக்கும் பொழுது அதுக்கு பேரலாக இணையாக இன்னொரு ஒழுங்குமுறை ஆணையத்தை அமைப்பது சரியா தவறா என்பது ஒரு சட்ட பிரச்சனை. அந்த சட்ட பிரச்சனை தீர்ந்து விட்டால் அங்குள்ள அரசியல் பிரச்சனை, எந்த அரசியல் பிரச்சனை இல்ல. பாரதிய ஜனதா கட்சிக்கு அரசியல் நியாய பிரச்சனை மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு. இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. அதனால ஒழுங்குமுறை ஆணையத்தை அமைப்பது உச்சநீதிமன்றம் நாளைக்கே சொல்லிவிட்டால் அதை கண்காணிப்பு வாரியத்தை கலைத்து விட்டால் கர்நாடகாவில் உள்ள பாஜக ஸ்டாண்டும் சரிங்கிறதா உங்க வாதம்? அப்படிதானே? கர்நாடகாவில் என்ன ஸ்டாண்டுன்னு சொல்லுங்க. என்ன உங்களுக்கு தெரியாம எப்படி இருக்கு? கர்நாடக பாஜக ஸ்டாண்ட் தமிழ்நாட்டுக்கு ஒரு துறையும் தனி தரக்கூடாது. கர்நாடகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி 5 ஆண்டுகள் ஆண்டது. 4 ஆண்டுகள், முதல் 4 ஆண்டுகள் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. இங்க பிரச்சனையா? அதாவது அங்கே அல்சூர் ஏரிக்கரை கர்நாடக மாநிலத்துக்குள்ள சொல்றீங்களா? இல்ல, அல்சூர் ஏரிக்கரையில திருவள்ளுவர் சிலையை திறந்ததிலிருந்து இது நீங்க வேற பிரச்சனை இல்ல. அதாவது திருவள்ளுவர் பிரச்சனை பத்தியா பேசிட்டு இருக்காங்க. திருவள்ளுவர் சிலை வந்தா தண்ணி வந்துருமா? சொல்லல. 5 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஆண்டது. முதல் 4 ஆண்டுகள் காவிரி பிரச்சனையில எந்த பிரச்சனையும் இல்ல. தமிழ்நாட்டிற்கு முறையாக தண்ணீர் விடப்பட்டது. கடைசி 5வது ஆண்டு மிகப்பெரிய பஞ்சம் வறட்சி வந்ததால் அந்த சிக்கல் வந்ததை தவிர 4 ஆண்டுகள் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. காங்கிரஸ் அரசும் ஒவ்வொருத்தரும் இதே காரணம் தான் சொல்லுது. இல்ல, காங்கிரஸ் அரசு நான் என்ன அவர் கேட்கிறேன், அவர் பேசுறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டமே அதுதான். அந்த விவாத அரங்கங்கள்ல ஒரு உண்மையான செய்திகளின் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அதுக்கும் இந்த விவாதத்துக்கு என்ன சம்பந்தம்? நீங்க ஆன்டி கரப்ஷன் என்று சொன்னீங்க, அப்படின்னு முதல் சுற்று சொன்னீங்க. அதுக்கு கூட நான் போகல, அதுக்கு கூட திசை திருப்பல. இதே பிரச்சனைக்கு தான் நான் போயிருக்கேன். அவங்களுடைய கவனம் திசை திரும்பி போயிருக்குது. அந்த திசை திரும்பின ஆன்டி கரப்ஷனுக்கு எல்லாம் போறீங்க நீங்க. இந்த பிரச்சனைக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? சரி, ஒரு நிமிஷம் என்னை பேச விடுங்க. இப்ப அவர் என்ன சொன்னார்கிட்ட நான் 2 கேள்வியை மட்டும் அவருக்கு நான் வைக்கிறேங்க. கர்நாடகால நீர் பகிர்வானம் நம்ம கிட்ட இருக்கு. கர்நாடகால இருந்து வருகிற தண்ணீரை எப்படி பகிர்ந்து கொள்ளணும் இருக்கு. அது வரைக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி 250 TMC தண்ணீர் நமக்கு கொடுத்ததில்லை. அவர் அண்ணன் முருகையன் அவர்கள் சொன்னது மாதிரி உபரி நீர் மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு மேட்டூர் அணையில 90 அடிக்கு மேல வந்தாதான் நாங்க விவசாயத்துக்கு தண்ணீர் திறந்து விடக்கூடிய சூழ்நிலை. 70 அடியிலிருந்து 78 அடி வந்திருக்கு. கபினி அணை நிரம்பியாச்சு. நிரம்பினதற்கு பிறகும் கூட இத்தனை TMC தண்ணீர் தமிழகத்திற்கு கொடுக்கணும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அதை கர்நாடகா கொடுத்திருந்தால் மேகதாதுவில் அவர் அணையை கட்டினால் அந்த அணையை பற்றி பேசுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை.
2 அணைகளை கட்டக்கூடாது என்று சொன்னது கூட மத்திய அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாமல் கர்நாடகா 2 அணையை கட்டியது. கட்டி கொண்டு போகட்டும். அப்படி கட்டியதற்கு பிறகும் எந்த காலகட்டத்தில் எவ்வளவு நீர் தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டுமோ அந்த நீரை அவர்கள் இதுவரையில் கொடுத்து கொண்டிருந்தால் அவர்கள் அணை கட்டுவதை பற்றி நாங்கள் பேசுவதில்லை. கர்நாடகா தமிழகத்திற்கு துரோகம் செய்திருக்கிறது. எந்த ஒப்பந்தத்தின்படி இருக்கிறது மேகதாது அணை கட்டுறதுக்கு பயம் வருது. அதனாலதான் பயம் வருது. சரி, எல்லாம் விட்டுருங்க. நீங்க ஒரு பாயிண்ட் எடுத்து சொன்னார், எங்கெங்கோ திசை மாறி எங்கெங்கோ கொண்டு போனார். இந்த மாதிரியான திட்டங்கள் காய்கறி மதிக்கிறோம் ஜனநாயகத்தில் வந்து தமிழ் உணர்வாளர்களுக்கு தமிழர்கள் 7 கோடி தமிழர்கள் சார்பாக பேசிட்டு இருக்கோம். நீங்க பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற நீங்க தமிழ் உணர்வாளர் இல்லையா? என்னைக்கு எதிர்த்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி போராட்டத்தை நடத்தியிருக்கணும். தமிழகத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கும் ஒரு வழிகாட்டுவதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கு? வசனம் பேசிட்டா போதுமா? சரி, வேண்டாங்க, காய்கறி போறது நிறுத்துறோம். ஜனநாயக முறைப்படி எங்களுடைய கோபத்தை எங்களுடைய இயலாமையை காட்டுவதற்கு ஒரு போராட்ட கருத்துக்கு வர்றோம். காய்கறி நிறுத்துங்கிறோம். காலம்பரா நிறுத்திட்டோமா? அந்த ஒரு நாள் ஒரு 4 மணி நேரம் லாரியை மறிச்சு நிப்போம். எங்களுடைய ஆற்றாமையை நாங்க வெளிக்காட்டுவதற்கான ஜனநாயக வழி போராட்டம். அதெல்லாம் கூட விட்டுருங்க, நான் செய்யலைங்க. கேரளா எதை கேட்டாலும் நாங்க கொடுக்கறோங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? காவிரியிலிருந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நீர் பகிர்மானம் கொடுக்கப்படவில்லை. உச்சநீதிமன்றம் எல்லா திட்டங்கள் கொடுத்ததுக்கு பிறகும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த கவலை இருக்கிறது. கேரளா ஒரு பக்கம் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. அவங்க வந்து என்ன பண்ண, அவங்க காசு அவங்க பணத்துல அவங்க வரி பணத்துல கட்டுறாங்க. அது ஒழுங்கான முறையில் கொடுக்க வேண்டிய தண்ணீரை தமிழகத்தினுடைய அதிகாரிகளை ஆய்வுக்கு செல்வர்களை அடித்து விரட்டியதற்கு பிறகு அவங்க இதை முறையாக செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு எங்க வரும்? கேரளா மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. மத்திய அரசாங்கம் தான் இதற்கு வழிகாட்டியாக இருந்து 2 மாநிலங்களுக்கு இடையில பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்து தமிழர்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கா இல்லையா? இருக்குங்க. நரேந்திர மோடி SMS ஓபன் பண்றாரா? டிஜிட்டல் இந்தியா மாத்திரம் யாரு உன்னை கேட்டா? சோத்துக்கு வழி இல்லாம செத்துக்கிட்டு இருக்காங்க தமிழங்க. காவிரியில தண்ணி வரல, 5 மாவட்டம் விவசாயிகள் செத்து சுண்ணாம்பாக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் விட்டுட்டா டிஜிட்டல் இந்தியாவா? டிஜிட்டல் இந்தியா யாரு கேட்டா அவங்க கிட்ட? அம்பானிக்கு அதானிக்கு போய் கொடுத்துருப்போங்க. தமிழக அரசாங்கத்துடைய பாரதிய ஜனதா கட்சி நாளைக்கு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தை எதிர்த்து அபிடவிட் குற்றத்துக்கு போராட்ட களத்துக்கு வாங்க. ஏன் கொடுக்கவில்லை என்று கேட்டால் இந்திய இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் எதிராக பேசுகிறோம் என்கிற செய்தி ஒரு பழிச்சொல் எங்களுக்கே வேணும். தமிழர்களை ஒதுக்கிறோம். நீங்க எடுத்துக்கங்க அந்த பொறுப்பை. மேகதாதுல அணை கட்டாத, ஏற்கனவே கொடுத்திருக்க திட்டப்படி செய்கின்ற மத்திய அரசாங்கம் நீங்க வாங்க, நீங்க செய்யுங்க. நாங்க ஒதுங்கி இருக்கிறோம் தமிழ் ஆர்வலர்கள். என்ன போராட்டம் ஒதுங்கி இருக்கோம்? முருகன் சார், இப்ப காரியசெல்வ சார் பாஜக கேட்டாலுமே அந்த கேள்வி காங்கிரஸுக்கும் பொருந்தும். ஏன்னா நீங்க அவர் அதுன்னு சொல்ல போனா நீங்க தான் அந்த கேள்வியை தொடுக்கிட்டு விட்டீங்க இடைவேளைக்கு முன்னாடி. அதாவது அங்க இருக்கிற ஒற்றுமை இங்கெல்லாம் கிடையாது, இங்க எதுக்கு எடுத்தாலும் இந்தியாவுக்கு எதிராக பேசுங்க. அதுக்கு தான் கிட்டத்தட்ட காரையார் சார் வந்து பதில் சொன்னாருன்னு சொல்லணும். அதாவது இங்க தான் வந்து அதிகம் பேசுறாங்க. நீங்க சொல்லுகின்ற மாதிரியே இங்க தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும் போது இங்க கொஞ்சம் இந்தியாங்கிற உணர்வை விட இவங்க கொஞ்சம் மொழி உணர்வோட இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த உணர்வு அதிகம் இருக்குங்கிற பார்வை டெல்லி அரசுக்கு இருக்குன்னே வச்சுக்கோமே. இப்ப இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இவங்க மேடையில பேசுறதே இவங்கெல்லாம் அந்த திராவிட கட்சிகள் இப்படி பேசுறதா வழக்குன்னு சொல்லி நீங்க பழி சொல்றீங்களே. கேரள அரசு உச்சநீதிமன்றங்கிறது கான்ஸ்டிடியூஷன் பாடி, இந்திய அரசினுடைய ஒரு மிக முக்கியமான அங்கம். நடுவர் மன்றம் அதை அமைக்கிறது. இது எதுக்குமே இதெல்லாம் இந்திய அரசினுடைய அங்கங்கள் தானே. இதை மதிக்காம இருக்கிற கேரள அரசையும் கர்நாடக அரசையும் உங்களுடைய இந்திய அரசு, காங்கிரஸ் அரசு, பாஜக அரசு என்னைக்காவது கண்டிச்சிருக்கு? அவங்கள பிரிவினவாத சக்தின்னு சொல்றது இல்லை. நீங்க அங்க இருக்கிற உங்களை போன்ற தேசிய கட்சிகளும் சேர்ந்துக்கிட்டு இன்னொரு மாநிலத்துக்கு தண்ணி தராத, எதுக்கு தீர்ப்பை மதிக்காதங்கிறாங்க பிஜேபியும் காங்கிரஸும் கர்நாடகத்துல, கம்யூனிஸ்டுகளும் கேரளாவில். அப்ப யாருமே தீர்ப்பை வந்து மதிக்காம செயல்படுறதையே ஒரு அரசா செயல்பட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்கள பார்த்து பிரிவினவாத சக்தி இவங்களையும் சொல்லுங்க, தமிழ்நாட்டையும் நீங்க சொல்லுங்க. கேரளா அரசே செய்யுதே, தமிழ்நாடு அரசு செய்யல, இவங்கள மாதிரி ஆட்கள் தான் செய்யறாங்க. அங்க கவர்மெண்டே செய்யுதே, அவங்களையே நீங்க ஒருமைப்பாட்டுக்கு எதிரானவங்க சொல்றதே கிடையாது. தமிழ் உணர்வுல வந்து நம்ம ரொம்ப வேகமா இருக்கிறதா சொல்லிக்கிறோமே தவிர அதுல ரொம்ப வேகமா இருக்கிறவங்க அவங்க தான். கேரளாக்காரவங்க இருக்கக்கூடிய அந்த மொழி உணர்வு முதல்ல ஒரு பிரச்சனைனா அவன் மாநிலத்துக்கு ஒரு தீங்கு ஏற்படுமானால் அது கர்நாடகா மாநிலம் கேரளாவா இருக்கட்டும், அனைத்து பேரும் அரசியலை மறந்து ஒன்னா உட்கார்ந்து பேசி ஒரு முடிவெடுத்து நாங்களும் கேரளா வந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதியினுடைய தீர்ப்பை வந்து எதிர்த்து அவங்க சட்டமன்ற தீர்மானம் போட்ட போது நாங்கள் கண்டிச்சோம்.
எங்களுடைய மாநில தலைவர் வந்து இழுத்து அறிக்கை கொடுத்தார். கண்டிச்சாலும் விவாதங்களே இருந்தாலும் அவங்கள ஆதரிக்காம உங்களால பேச ஆதரிக்காம முடியாது. கேரளாவுக்கு ஆதரவா தான் அதுக்காக ஒரு மாநிலத்தை வந்து துட்சமா மதிச்சு நம்ம பேசுறது வேணாம்னு சொல்றாங்க. ஆனால் அங்க உள்ள அங்க உள்ளவர்கள் தமிழ்நாட்டு காங்கிரஸ் ஆதரிச்சு பேசுவது இல்ல. அவர்கள் தரப்பு நியாயத்தை பேசுவதற்கு இங்க ஆள் இல்லாத பொழுது நாம் எல்லோரும் ஒன்னா சேர்ந்து துஷ்பிரயோகம் பண்ணி அவங்கள வந்து ஐயோ அவன் மாநிலத்துக்காக போராடுறாங்கன்னா அவங்க ஒரு நாடு மாதிரி, கேரளா ஒரு தனி நாடு மாதிரியும் தமிழ்நாடு ஒரு தனி நாடு மாதிரி நம்ம பேசுவதை வந்து ஏற்க முடியாது. ஆனா அவர்கள் பேசுறாங்களே கர்நாடகா நியாயம் இருக்கா அப்படின்னு சிந்திங்க. அவன் வந்து எங்களுக்கு மின்சாரம் தேவை, எனக்கு ஓட்டு போட்ட மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் மின்சாரத்தை தீர்க்க வேண்டும், தேசிய மின்சார பிரச்சனையை அதனால நாம் பண்றோம். இந்த 142 தண்ணி நமக்கு 142 தண்ணி விடுறதுல ப்ராப்ளம் இருந்தா நம்ம கேட்கணும். உம்மன் சாண்டி பேசுறது உங்களுக்கு தண்ணீர் கொடுப்பதிலே நாங்கள் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டோம், நான் ஒத்து போகிறேன், தமிழ்நாட்டோடு நான் ஒத்து போகிறேன் என்று பலமுறை அவர் சொல்லுகிறார். எனவே இந்த திட்டத்தினால் வந்து எந்தவித பாதிப்பும் தமிழகத்துக்கு ஏற்படாது என்று உறுதி கூறுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக என்னுடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சியை வந்து நான் தடுக்க முடியாது, என்னுடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சியை ஒண்ணுமே செய்யக்கூடாது அப்படி அப்படி அவர் சொல்றது அவருடைய மாநிலத்துக்கு அவர் நியாயத்தை பேசுறாரு. ஆனா அதுல வந்து எல்லா கட்சிகளும் நியாயம் என்று சொல்லுங்க. ஒரே எண்ணம் இல்ல. இப்ப நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க, நீங்க சொல்றது வந்து ஒரு தேசிய கட்சி பார்வையில நீங்க அதை சொல்றீங்கல்ல. இப்ப மதிமுகவோ தமிழ் உணர்வாளர்கள் பேசும்போது இப்படி இந்தியாங்கிற அமைப்புக்குள்ள இருந்துகிட்டு இப்படி தூண்டுற மாதிரி பேசாதீங்கிற ஒரு கண்டனத்தையும் நீங்க பதிவு செய்றீங்க. ஆமா, நிச்சயமாக. இப்ப நீங்க நியாயத்தை வந்து முறையில் சொல்ல வேண்டும். கடுமையா வந்து நம்ம ஒரு தனிநாடு மாதிரி பேசுவது என்பது எனக்கு உடன்பாடு. கேரளா தானே பேசுது. கேரளா எல்லா மாநிலத்துக்கும் நம்ம போறோம். இங்க 1 கோடி கேரள மக்கள் வாழ்கிறார்கள், 1 கோடி கன்னட மக்கள், கேரளா மக்கள் மேலும் மேலும் வந்து இல்ல நம்ம மக்கள் அங்கே இருக்காங்க. இன்னைக்கு பெங்களூர்ல போய் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க ஒத்துக்கிறாங்களா? நீங்க சொல்லக்கூடிய அதிமுக திமுகவை சேர்ந்த கேரளாவினுடைய அல்லது கர்நாடகத்தினுடைய பிரிவு வந்து இந்த கருத்துல வந்து என்ன உடன்பாட்டோடு இருக்கிறார்கள் என்று கேட்டு பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் பேர் வச்சிருக்கீங்க, அண்ணா திராவிட முன்னேற்றம் பேர் வச்சிருக்கீங்க, கர்நாடக அண்ணா திமுகவும் கர்நாடகாவினுடைய திமுக செயலாளர்கள் இந்த கருத்துல அதிகார மையத்துல இருக்கிற நீங்க அங்க வந்து தமிழ்நாட்டுல ஆம் ஆத்மி கட்சி மாதிரி இருக்கிறாங்க. திமுக அதிமுகவை பார்த்து உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்க அவன் அடிச்சே கொன்றுவானே. அப்படிதான் ஒரு நிமிஷம் உங்க கருத்து ஒரே ஒரு பதில் சொல்லிடுறேன். வஞ்சிக்கப்பட்ட மக்களுடைய குரல் அப்படிதான் இருக்கும். வஞ்சிக்கப்பட்டிருக்கோம், காலங்காலமா வஞ்சிக்கப்பட்டிருக்கோம். இன்றைக்கு கூட அதுக்கு நாங்க குரல் கொடுக்க கூடாது, இறையாண்மை ஒற்றுமை பாதிக்கப்படும் சொன்னா அது எத்தனை வருஷத்துக்கு தான் கேட்டுக்கிட்டு இருக்குது. ஒன்னே வேண்டாம் ஒன்னேன்னு சொல்ற கேளுங்க. 43 கள போராட்டங்களை முல்லை பெரியாருக்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அன்பு தலைவர் வைகோ நடத்தியிருக்கார். அது போராட்டம் ஒரு பக்கம். எங்கள் அரசியல் இயக்கத்தினுடைய கடமை, நாங்க தமிழர்களுக்காகவே குரல் கொடுக்கிறவங்க, அரசியல தோக்குறோம் ஜெயிக்கிறோம், அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எங்க சிந்தனை. ஆனால் தமிழகத்துல 100 ஆண்டுகளாக தூர்வாரப்படாத அணை, 100 ஆண்டுகளாக ஸ்ரீபெருங்குன்றம் பாலத்தில் போயிட்டு பசுமை தீர்ப்பாயத்தில் போய் நம்ம தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் ஜோயல் அவர்கள் கொடுத்து வெற்றி அடைஞ்சு மத்திய அரசாங்கம் 10ஆம் தேதிக்குள்ள பசுமை தீர்ப்பாயம் அவங்களுக்கு உத்தரவு கொடுக்கணும். அப்படி கொடுக்கவில்லை என்றாலும் 11ஆம் தேதி தூர்வாரணும்னு சொல்லியிருக்காங்க. 25 நாளா தூர்வாரல. அதுக்கு நாங்க தான் போராட்டம் பண்றோம். போய் போராட்டம் பண்ணி 6ஆம் தேதி அன்னைக்கு வீட்டுக்கு ஒரு விவசாயி வாங்கன்னு கூப்பிட்டு எல்லாம் பிரச்சனை பண்ண உடனே முந்தா நாள் பொக்லைன் வந்து தூர்வார ஆரம்பிச்சது. மறுபடியும் கோர்ட்டுக்கு போறோம். போராட்டம் தானே, மறுபடியும் கோர்ட்டுக்கு போறோம். ஏன் போறோம்? டெண்டர் விடல, மழை வர நாளா சும்மா கண்ணாம்பூச்சி காட்டுறாங்க. கண்ணாம்பூச்சி காட்டக்கூடிய வேலையாக இருந்து விடக்கூடாது. மழை பெய்தாலும் தூர்வாருவதற்கான இயந்திரங்கள் எல்லாம் வந்து விட்டது. அதை வைத்துக் கொண்டு தொடர்ந்து தூர்வாரணும். 100 ஆண்டு கால தூர்வாரலங்க. 8 அடி நீர் தேங்க வேண்டிய அணைக்கட்டுல 1 அடி தான் தேங்குது. நீர் பற்றாக்குறை கேரளா கர்நாடகா குற்றஞ்சாட்டுவதை விட பல டிஎம்சி தண்ணீர் வந்து இன்னைக்கு கடல்ல போய் அதை பத்தி பேசுறதே இல்ல. நம்ம எல்லோரும் பல உண்மைகளை மறைக்கிறோம். பல உண்மைகளை மறைத்து கேள்வி முன்வைப்பார் என்பதற்காகத்தான் தமிழகத்திலே இருக்கிற நீர்வழிப்பாதைகள் இந்த மாதிரிலாம் தூர்வாரப்பட வேண்டும் என்கிற போராட்டத்தையும் மதிமுக நடத்தி கொண்டிருக்கிறது. இது சொன்னதுக்கு பதிவு பண்ணதுக்கு வரவேற்கிறோம். அதை வரவேற்கிறோம் என்பதற்கு வரவேற்கிறோம். அது வந்து வைகோவுடைய அந்த கோரிக்கை சிறப்பான கோரிக்கை. தமிழ்நாட்டுல மட்டும்தான் நீங்க வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்ங்கிறவங்க இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இடதுசாரி சிந்தனையாளர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், தமிழ் உணர்வாளர்கள் எல்லாரும் இணைந்து நிற்கக்கூடிய ஒரு தன்மை வந்து செயல்படுது? இங்க இருந்தாலும் நேபாளத்துக்காக பேசுறாங்க, இங்க இருந்தாலும் மணிப்பூருக்காண்டி பேசுறாங்க, இங்க இருந்து வடகிழக்கு மாகாணம். இது ஒரு பரந்துபட்ட சிந்தனை, இருக்க வேண்டிய சிந்தனை. உலகம் முழுவதும் இப்படிதான் மனிதர்கள் சிந்திக்கணும். ஆனால் ஏன் அங்க இருக்கக்கூடிய கர்நாடகத்தில் கேரளாவிலும்
மார்க்சிய சிந்தனையாளர்கள் இருக்கிறாங்க, உங்களை போன்ற சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இருக்கிறாங்க, மனித உரிமை ஆர்வலர்கள் இருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு ஏன் அங்க இருக்கிறவர்கள் கூட ஏன் இப்படி குரல் கொடுக்கல? நீங்க கேரளாலேயோ கர்நாடகத்திலேயோ ஒரு தலித் பிரச்சனையோ பெண் பாலிவன் கொடுமைனா நீங்களாம் முதல் ஆளா குரல் கொடுப்பீங்க. ஏன்னா மனிதனா தான் நீங்க பாக்குறீங்க, குரல் கொடுக்குறீங்களா? ஏன் அந்த ஆக்டிவிஸ்ட் அப்ப அவங்க மட்டும் ஏன் இந்த மாதிரி இவ்வளவு பெரிய விஷய துரோகத்தை பண்ணும்போது தமிழ் பாட்டாளிகளுக்கு தமிழ் விவசாயிகள் சாகிறதுக்கு நம்ம ஒரு அரசு காரணமா இருக்கக்கூடாதுன்னு ஏன் அங்குள்ள சமூக ஆர்வலர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள், பெண்ணிய செயல்பாட்டாளர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பேசுவதில்லை? இல்ல ஆட்கள் இருக்கிறாங்களா, நமக்கு தெரியாம இருக்கா? நீங்க வைத்த கேள்வி ஒரு நல்ல கேள்வி. தமிழ் சமுதாயம் ஒரு 5000 ஆண்டு கால நீண்ட நெடிய வரலாறு கொண்ட சமுதாயம் சொல்லும் பொழுது இது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரு பரந்துபட்ட சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள் நாம். அதான் நம்முடைய எல்லைகளை தூக்கி கொடுத்தப்ப கூட நாம் அதுக்காக கோவப்படல. குளமாவது மேடாவது இருந்துட்டு சொன்னது அப்படிங்கிற உணர்வை ஏற்றுக்கிட்டு இருந்த சமூகம். ஈழ போராட்டம் உச்சகட்டத்தில் முள்ளிவாய்க்கால் இருந்த பொழுது கூட பிரபாகரன் விமானத்தை கொழும்பு வரைக்கும் அனுப்பிச்சு விட்டார். போயிட்டு திரும்ப விமானம் திரும்பி வந்தது. இதுவரைக்கும் ஈழ போராட்டத்தில் எங்கேயாவது ஒரு சிங்கள கொண்டாங்க விடுதலை புலிகள் சொல்லி இருக்க வரலாற்றில்? 35 ஆண்டுகள் நீண்ட நெடிய போராட்டம் நடத்தினீங்க. ஆனா ஒருவனை கூட சிங்கள கொண்டாங்கிற பழி அவங்க மேல கிடையாது. ஏன்னா அவர் இந்த இனம் ஒரு மரபு சார்ந்த இனம் அப்படிங்கிறது எத்தனையோ பக்கம் விமான தாக்கல் நடத்தியிருக்காங்க. மக்கள் இருக்க நடத்தின மக்கள் பூரா விமான நிலையத்தோடு வெளியே போகும்பொழுது விமானத்தின் மேலே கொண்டு போட்டிருக்காங்க. அப்படியான நாம் வரலாற்றில் பார்க்கணும். இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க பேசுறாங்க ஐயா முருகையன் ஐயாவும் ராமன் ஐயாவும் பேசும்போது எனக்கு உண்மையிலேயுமே வருத்தமா இருக்கு. அதாவது நாம் ஒரு கட்சியை சார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிமிடம் அதாவது நாம் இந்த மண்ணில் இருக்கோம், ஒரு கட்சியில் இருக்கலாம். ஆனா இந்த மண்ணினுடைய நலன்ல, இந்த மக்களுடைய நலன்ல நாம் சமரசம் செய்யக்கூடாது. இது கண்ணு முன்னாடி கர்நாடகாவில் இங்க அணுல போராட்டம் நடக்குது. அணுல போராட்டம் நடக்கும் பொழுது ஒரு மனு தாக்கல் பண்றாங்க. கர்நாடகாவில் கூட அணுக்களை வைக்க போறோம்னு சொல்லி சொல்றாங்க. வச்சுன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அங்க அப்ப ஆண்டுட்டு இருந்தது பிஜேபி கவர்மெண்ட், பிஜேபி காங்கிரஸ் எல்லாமே இங்க அணுக்களை வைக்க கூடாது. சிபிஎம் சிபிஐ எல்லாம் உட்பட எல்லா கட்சியுமே 2 நாள் தமிழ்நாட்டில் ஆதரிக்கிறாங்க, தமிழ்நாட்டில் அணுலை ஆதரிக்கிறாங்க. அங்க அணுக்களை வைக்க கூடாதுங்கிறாங்க. சொன்ன உடனே வெள்ளிக்கிழமை தீர்ப்பு வருது, சொல்றாங்க அப்படி ஒரு தாக்கல் பண்றாங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு மத்திய அரசு நாங்க அணுக்களை அங்க வைக்க போறது இல்ல, திரும்ப தமிழ்நாட்டில் தான் வைக்க போறோம். எங்க வைக்கிறீங்கன்னு கேட்டா தமிழ்நாட்டில் வச்சுக்க போறோங்கிறாங்க. ஆனா அங்க பேசின பிஜேபி காங்கிரஸ் இங்க பேசி போனோம்ல, 48,000 வருஷம் வச்சிருக்க அணுக்களை பாதுகாக்க முடியுமா தமிழ்நாட்டுல? நீங்க ஓட்டு போடுறது இல்ல பிஜேபி காங்கிரஸ்க்கும், அதுதான் காரணம். பிரச்சனையே எந்த பிரச்சனையும் எடுத்து பாருங்களேன், எல்லா பிரச்சனையும் முல்லை பெரியாறுலயே அதே கேரளாவில் இருந்த பிஜேபி ஆட்கள் கடப்பாறை எடுத்துட்டு போய் அணை உடைக்கொண்டு போனாங்க 2011. ஆமா, இப்படி நடக்கிறப்பெல்லாம் உண்மையிலுமே அதுதான் சொன்னேன். ஆனா அப்போ தமிழ்நாட்டு பாஜக கட்டணம் தெரிவிச்சு, தமிழ்நாட்டு பாஜக கட்டணம் தெரிவிச்சு. எடியூரப்பா வந்தப்ப செஞ்சது. ஆனா அது என்ன கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய தமிழ்நாட்டுடைய 17 மாவட்ட மக்களுடைய பாதிக்கக்கூடிய பிரச்சனை. உண்மையிலுமே செய்ய வேண்டிய பிரச்சனை. இந்த அணுலை பிரச்சனை 48,000 வருஷம் தான் அணுக்கழிவை எங்க வச்சு பாதுகாக்க போறாங்க? இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது திட்டம் இருக்கா? தமிழ்நாட்டில் வைக்க போனா சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை பேசியிருக்காங்களா? நீங்க பேசுங்க. அதாவது உண்மையான மக்கள் நலனோடு பேசப்படக்கூடிய விஷயங்களாக இங்கே தேசிய கண்ணோட்டம், இந்திய தேசிய கண்ணோட்டம் உள்ள கட்சிகளுடைய நிலை கிடையாது. நீங்க ஒண்ணு கேட்டீங்க கேரளாவில் இப்படிலாம் பேசுறாங்க. நான் ஒரு சின்ன இதை மட்டும் சொல்றேன். இது எழுத்தாளர் பால் சக்கரை எழுதியிருக்கார். ஒரு தமிழக கிராமங்களில் தான் இன்னமும் ஈரமுள்ள மனிதர்கள் வாழ்கிறார்கள். அவர்களது நிலைகளில் விளையும் உணவுப் பொருட்கள் தான் கேரளாவுக்கு வருகின்றன. பணப்பயிரான தென்னையும் ரப்பரையும் பயிர் செய்யும் மலையாளிகளுக்கு அரிசி முதல் அத்தனையும் தமிழகத்திலிருந்து தான் வருகிறது. ஆனால் அதே விவசாயிகளின் விவசாயத்திற்கு பெரியார் அணையிலிருந்து தண்ணீரை விடமறுக்கிறது கேரளம். ஏராளமான தண்ணீர் கடலில் கலந்து வீணாக போகிறது. அப்படி வீணாக போகும் தண்ணீரை கூட தமிழக விவசாயிகளுக்கு கொடுக்க மறுக்கும் கேரள அரசை கண்டனம் செய்கிறோம். பெறுவதையெல்லாம் பெற்றுக்கொண்டு கொடுப்பதில் மட்டும் கஞ்சத்தனம் காட்டுகிறது கேரளா. தண்ணீரிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிறோம் என்று கேரள அரசியல்வாதிகள் ஆங்காங்கே அணைகளை கட்டினார்கள். தண்ணீரிலிருந்து மின்சாரம் வரவில்லை. கட்டப்பட்ட அணைகள் எல்லாம் ஊழல் நடந்ததாக பேச்சுக்கள் தான் வந்தன. இப்போது பவானியின் அணை குறுக்கே அணை கட்ட கேரளம் திட்டமிடுகிறது. காவிரி, பெரியாறு, பவானி என்று சுற்றி சுற்றி தண்ணீர் தராமல் தமிழர்களை மூச்சு திணற வைக்கும் இவ்வளவு சதி வேலைகள் நடக்கும் போதும் நெய்வேலியில் மின்சாரத்தை உற்பத்தி செய்து வேறு மாநிலங்களுக்கு அதை கொடுப்பதுதான் தமிழனின் குணம். பாவம் தமிழன்ட்டு சாகித்ய அகாடமி பெற்ற எழுத்தாளர் சொல்லியிருக்காரு. நீதிபதி கேடி தாமஸ் சொல்றாரு, நான் அத்தனை ஆய்வாளர்களும் சேர்ந்து கேரள அணை உறுதியாக இருக்கிறது என்ற முடிவுக்கு வந்த பொழுது தீர்ப்பை எழுதுவதற்கு முன்பு 2 மிகப்பெரிய வல்லுநர்களை சந்தித்தேன். அதில் கேசி தாமஸ் என்ற ஒருவர், அவர் பக்ரானங்கள் ஹீராகுட் அணை கட்டுவதாக
அதற்கான அறிவுரை வந்து அவர்கிட்ட பெற்றது. அவருக்கு 90 வயசு. நான் போய் அவர் சந்திச்சதை பற்றி கேட்டேன். அவர் சொன்னாரு, எனக்கு இப்பொழுது வயது 90 ஆகிறது. எனக்கு ஒரு 50 வயது மட்டும் ஆகியிருந்தால் முல்லை பெரியாரின் அணையில் அருகிலேயே ஒரு 50 சென்ட் இடத்தை வாங்கி அதில் வீட்டை கட்டி வாழ்ந்திருப்பேன்னு சொல்லி சொன்னாரு. அதை அந்த பகுதியில் உள்ளவருக்கு அணையின் பாதுகாப்பை பற்றி புரிய வைப்பதற்காக இப்படி செய்ய சொன்னாரு. நான் வந்து கேரளாவுக்கு ஆதரவாக எழுதியிருந்தால் என்னை கேரளா மாலை போட்டு வரவேற்றிருக்கும். ஆனால் இத்தனை நிபுணர்களுடைய கருத்துக்களை நான் அறிந்து கொண்ட பின்பும் நான் மாற்று கருத்தை தெரிவித்தால் அது என்னுடைய மனசாட்சிக்கு செய்கின்ற பெரிய துரோகமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அப்படின்னு சொல்லி தான் தீர்ப்பு சொன்னாங்க. இப்படி நாட்கள் இருக்காங்க. ஆனா என்னன்னா இயக்கங்களை விட தனிநபர்கள் நல்ல மனிதாபிமானத்தோட இருக்கிறாங்க, நியாயத்தின் பால் நீதிபதி எழுத்தாளர் இப்படி இருக்காங்க. என்னன்னா ஏன்னா அந்த இதையும் நம்ம விவாதம் வெளியே மக்களுக்கு கொண்டு செல்லணும். ஆமா, உண்மையிலுமே எங்க இருந்தாலும் குரல் கொடுக்குறாங்க. அப்பதான் நீங்க இன உணர்வோடு இன வெறியோட இல்லைன்னு அர்த்தம். ஆமா, நாம என்ன உண்மை பேசணும். நமக்கு என்ன அதை ஏத கொண்டு வந்தோம்னா இப்படி ஒன்று நடந்திருக்கு. இங்க இருக்க நம்ம ஆட்களுக்கு புரியாம என்ன பண்றோம், கேரளாக்காரனுக்கு வக்காலத்து வாங்குற கட்சி சார்ந்திருக்கணும். மனசாட்சி உள்ள மனிதர்கள், கேரளத்தை சேர்ந்த மனிதர்கள், உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய மனிதர். அதான் சொல்றார், நான் கேரளத்துக்கு ஆதரவாக தீர்ப்பை கொடுத்து விட்டு கேரளாவுக்கு சென்றேன் என்றால் எனக்கு மிகப்பெரிய மரியாதையை காலம் முழுக்க கொடுப்பார்கள். இப்பொழுது என்னை விமர்சனம் தான் செய்வார்கள். அரசியல் கட்சிகளுக்கு வாக்கு ஒரு முக்கியமானது. அதனால ரெண்டு பேரும் வாக்கு திரும்ப திரும்ப அதான் சொல்றாங்க. இங்க வந்து வாக்கு இங்க வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய வகையில் என்ன கேட்டீங்கன்னா, அதான் திரும்ப திரும்ப என்ன கேட்டீங்கன்னா, இந்த இன பகைப்போக்கு திரும்ப திரும்ப இருந்து கொண்டால்தான் மத்திய, அதாவது இங்க ஐயா சொல்றப்ப சொன்னார், தமிழ்நாட்டுக்கு இங்க மாநில சுயாட்சி பத்தி எல்லாரும் பேசினாங்க, இங்க வந்து வேண்டாமான்னு ஒரே சின்ன ஒரு விளக்கத்தை மட்டும் சொல்லிடுறேன். இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, தமிழ்நாட்டில் கடந்த ஓராண்டுகளில் மட்டும் மத்திய அரசுடைய ONGC நிறுவனம் 5 கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தியிருக்கு. திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், அரியலூர், கடந்த மாதம் ராமநாதபுரம். அத்தனை கருத்து கேட்பு கூட்டத்தில் 3 கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன். கடும் எதிர்ப்பை தெரிவித்து அந்த கருத்து கேட்பு கூட்டம் எல்லாமே எதிராக மாறிச்சு. இப்ப என்னன்னா, வர 8ஆம் தேதி கடலூர்ல வந்து ONGC நிறுவனம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும். ஆனா இப்ப என்ன உத்தரவு வாங்கியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் இதற்கு எதிராக இருக்கிறார்கள். தமிழக அரசுடைய மாசு கட்டுப்பாட்டு துறை இதுக்கு அனுமதி தரவில்லை. எனவே தமிழ்நாட்டில் எதை பற்றியும் கவலைப்படாமல் நாங்க வேலை செய்யறதுக்கான அனுமதியை சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 35 எரிகிறது தோன்றுவதற்கான அனுமதியை ONGC பெற்றிருக்கு. யாரை பத்தி பேசுறாங்க? கண்டிப்பா உங்களுடைய நிறைவு கருத்து இந்த வார்த்தை. நான் பேசியதுல ஏதோ வருத்தம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. தமிழ்நாட்டு பத்தி இல்லாம நீங்க கட்சி சார்ந்து பேசுறீங்க. நலத்திற்கு விரோதமாக எந்த விதமான பேச்சையும் நான் பேசல. பாரதிய ஜனதா கட்சி என்னைக்குமே பேசாது. ஐயா காரை செல்வராஜ் என்ன பேசும்போது ஏதோ 18 அந்த டிஜிட்டல் இந்தியா யார் கேட்டார்கள், இந்திய மக்கள் வளர்ச்சி இன்னைக்கு வந்து ஒரு இன்டர்நெட்ல இன்னைக்கு அப்படி அடிப்படை பிரச்சனையை தீர்க்காம எல்லாமே தீர்க்க முடியாது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு 5.5 லட்சம் கிராமங்களை இந்திய அரசாங்கத்தோடும் மாநில அரசாங்கத்தோடும் இணைப்பதற்கு உண்டான வேலை அது. 18 லட்சம் பேர்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு எங்களால் நிப்பாட்ட முடியாது அப்படின்னா கேரளா அணையை கட்டுறத நடுவண் அரசு ஆதரிக்குது. அரசு இன்னைக்கு அணையை கட்டுவதை பற்றி உள்ள விவாதம் இல்ல. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அணையிலே நிற்பதற்கு உண்டான பாதுகாப்பை பற்றியும் உள்ள பிரச்சனை இல்ல. வேறொரு அணையை கட்டுவதற்கு நாங்கள் போய் பார்வையிடும் பொழுது அதற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், அவர்களை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அந்த வேலையை நாங்க செய்ய முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அப்படி சொல்லி இருப்பது சரிதான். அதுதானே தவிர அந்த அணையை பாதுகாப்பதற்கு அல்லது மற்ற இடங்களை பாதுகாப்பதற்கு அதோட உட்பொருள் வந்து அதாவது மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதை போல எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் அதை வைத்து அதனால மத்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு சரியாக. காங்கிரஸ் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சோம். கடந்த 10 ஆண்டுகள் நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சோம். நரேந்திர மோடி வந்தோன்னு வளர்ச்சி நாயகன் நிறைய பில்டப் எல்லாம் கொடுத்தாங்க அவருக்கு. அவர் அதிகாரம்லாம் இப்பதான் கலைஞ்சுக்கிட்டு அதிகாரங்கள் எல்லாம் உண்மை முகம் என்பது மிகிரன் அவர்கள் சொன்னது போல இது வந்து இந்த நீர் பகிர்வு என்பது கேரளா கர்நாடகா இல்லை, தமிழ் இனத்தின் அழிக்க வேண்டும் என்கிற சிந்தனைக்கு
பாரதிய ஜனதா கட்சி விதை போட்டுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் எந்த குரலை கொடுத்த எதை பேசினாலும் இந்திய ஒருமைப்பாடு இறையாண்மை என்கிற ஒரு முத்திரை எங்கள் மீது குத்தி தமிழ் ஆர்வலர்கள் இப்படித்தான் பேசிட்டு இருப்பாங்கிற மாற்று சிந்தனையை விதைப்பதற்காக முயற்சி செய்து கேரள அரசாங்கம் என்ன நினைக்கிறதோ அதை செய்து முடிக்கும். அதற்கு துணையாக மத்திய அரசாங்கம் இருக்கும். ஆனால் தமிழக மக்களுக்காக போராடுகின்ற போராட்ட களத்திலிருந்து மறுமலர்ச்சி திமுக எந்த காலத்திலும் பின்வாங்காது. நிறைவு கருத்து. இந்த அண்டை மாநில பிரச்சனைகள் என்பது காமராஜர் காலத்திலோ அல்லது எம்ஜிஆர் காலத்திலும் கூட, எம்ஜிஆர் போய் குண்டுராவ் கிட்ட போய் கேட்கிறாரு, ராமகிருஷ்ணன் கிட்ட போய் கேட்கிறாரு, உடனே தண்ணி திறந்து விடுறாங்க. அந்த அளவுக்கு ஒற்றுமை இருந்தது, ஒருவருக்கு ஒரு மன பரிமாற்றம் இருந்தது. இன்று ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அந்த தார்மீக அடிப்படையில் செய்ய மாட்டீங்க. இல்ல நீங்க இயற்கை சார்ந்த விஷயங்களில் எல்லாம் ஒரு மன பரிமாற்றத்தோடு ஒருவருக்கு விட்டு கொடுத்து போனால்தான் ஒரு ஒருமைப்பாட்டத்தை நம்ம காப்பாற்ற முடியும், எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும். காமராஜர் காலத்திலேயோ ராஜாஜி காலத்திலேயோ எம்ஜிஆர் காலத்திலோ அப்படி இல்ல. இப்பதான் இந்த ஒரு 20 வருஷம் காலமா தான் இந்த போராட்டங்களுக்கு அதிகமா இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இதுல ஒரு தேசிய, நீங்க சொல்றது மாதிரி திராவிட கட்சிகளுடைய ஆட்சி போய் எங்க காங்கிரஸ் போல ஒரு தேசிய அரசு, தேசிய கட்சியினுடைய ஆட்சி தமிழகத்திலே தேசிய கட்சி ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் உருவானால் ஒழிய இந்த அண்டை மாநில பிரச்சனைகள் என்பது தீர்வதற்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய, அதாவது ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம், தமிழகத்தை ஆண்ட கட்சிகளும் சரி ஆளுகின்ற கட்சிகளும் சரி முழுக்க இது போன்ற தமிழருடைய உரிமை சார்ந்த தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனைகளை அக்கறை காட்டாம முழுக்க முழுக்க மத்திய அரசு என்ன செய்யுதுன்னா இது போன்ற கட்சிகளுக்கு தமிழகத்தினுடைய இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பது, தமிழகத்தினுடைய பன்முகப்பட்ட திட்டங்களுக்கு அவர்களை பலியாக்கி ஊழலும் லஞ்சமும் செய்ய சொல்லி ஊக்குவிக்க ஒரு வகையில மறைமுகமான ஊக்குவிப்பே செய்து அவர்கள் இந்த மாதிரியான உரிமை பிரச்சனைகளை தலையிடாமல் தடுத்து வைத்து விடுகிறார்கள். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 35 லட்சம் ஏக்கர் நிலம், நாம விரும்புறோமோ விரும்பலையோ வளர்ச்சி என்ற பேர்ல 35 லட்சம் ஏக்கர் நிலம் பன்னாட்டு கம்பெனிகளுக்கும் இந்திய முதலாளிகளுக்கும் தாரை வார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயத்தில் இருக்கோ. உண்மையிலுமே நம்முடைய வாழ்வாதாரம் மீட்டமைக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய நலன் மீட்டமைக்கப்பட வேண்டும் என்றால், நாம் இழந்த எல்லைகளை மீட்க வேண்டும். நம்முடைய மண், நம்முடைய நாடு தமிழ்நாடு என்ற உணர்வு தமிழகம் முழுக்க அடிப்படையை சரி செய்யாம எதுவும் சரி வராது. இல்ல, தமிழ்நாடு 2016 பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வரும். அப்பொழுது தமிழ்நாட்டினுடைய அதிகாரிகளுக்கு நாங்கள் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு, எங்களுக்கு ஓட்டு போடாத பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறீங்க. அவங்களால அதிகாரம் மாநில அரசாங்கத்துக்கு பரவாயில்ல. 2 தேசிய கட்சியிலும் ஒரே கருத்தை ரொம்ப அழகா வச்சிருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த முல்லை பெரியாறு பிரச்சனையில் தொடங்கி மேகதாது போன்ற பல்வேறு தமிழகத்தின் எல்லையோர நீராதார பிரச்சனைகளில் இந்த தேசிய கட்சிகள் எவ்வாறு நடந்து கொண்டன, கடந்த 10 ஆண்டுகளாக காங்கிரஸ் மீது வைக்கப்பட்ட மிக முக்கியமான குற்றச்சாட்டு தேசிய இன பிரச்சனையில் தமிழர்களுக்கு முழுக்க முழுக்க எதிராக இது செயல்பட்டு இருக்கிறது என்று. ஆனால் பாரதிய ஜனதா அரசு வந்தவுடன், இந்த தீர்ப்பு வந்தவுடன் கர்நாடக பிரச்சனையில் எப்படியோ கேரள பிரச்சனையில் ஓரளவு சாதகமாக வந்துவிட்டது என்கின்ற கருத்தை இங்கு உள்ள தமிழ் உணர்வாளர்களே பாரதிய ஜனதாவை மனம் திறந்து பாராட்டினர். ஆனால் தற்போது அவர்களே தீர்ப்பை கொடுத்துவிட்டு, அது நீதிமன்றம் கொடுத்தாலும் இந்த தீர்ப்பை எங்கள் ஆட்சியில் வந்தது என்று பாரதிய ஜனதா மாறு தட்டினர், அதை தமிழ் உணர்வாளர்களும் பாராட்டினர். ஆனால் தற்போது அந்த தீர்ப்பை எப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியாதோ அதையே கேரள அரசு செய்கிறது, அதுக்கு அரணாக நடுவண் அரசு இருக்கிறது என்கின்ற ஆதங்கம் வந்திருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? என்ன அரசியல்? வாக்கரசியலா அல்லது தமிழின பகைமையா? இதுக்கு இந்திய அரசு உளவியலா? போன்ற பல்வேறு கோணங்களில் நமது ஆளுமைகள் பல்வேறு தரவுகளுடன் விவாதித்தார்கள். தேசிய கட்சியில் இருவரும் எங்கள் தேசிய கட்சியின் வலிமை இங்கு தமிழகத்தில் இல்லாதது ஒரு காரணம் என்பதை மிக வெளிப்படையாக அவர்கள் ஒத்துக்கொண்டனர் என்பதும் இந்த விவாத அரங்கில் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்த காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் முருகேன் அவர்களுக்கும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் காரை செல்வராஜ் அவர்களுக்கும், சுற்றுச்சூழல் ஆர்வலர் மற்றும் தமிழ் தேசிய சிந்தனையாளர் முகிலன் அவர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் வழக்கறிஞர் ராமநாதன் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவ சகாப்தர்.